கவனிங்க. நோட்ஸ் எடுக்க வேணாம், கவனிச்சுட்டே வாங்க. இங்க இருந்து 8 to 9 கிளாஸஸ் பயங்கர இம்பார்ட்டன்ட். ஒரு கிளாஸ்லயும் ஒரு டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணுவோம். எல்லாமே செயின் மாதிரி இருக்கும். நானும் நிறைய ரிவைஸ் பண்ணி தான் நடத்துவேன். அப்பதான் கம்ஃபர்டபுளா இருக்கும். கொஞ்சம் டைம் ஆகும், பரவாயில்ல. ரிவைஸ் பண்ணியே போவோம். நீ என்ன பண்ணும் அப்படின்னா, நான் எப்படி ஒரு டார்கெட்டையும் முடிக்கிறேனோ அதே மாதிரி ரிவைஸ் பண்ணி தான் அந்த டார்கெட்டையும் நீ படிக்கணும். ஸ்ட்ரைட்டா போய் படிக்கவே கூடாது. நான் பர்சனலா இங்க இருந்து அடுத்து 8 to 9 கிளாஸஸ்ல நாம என்னென்ன டைட்டில் டிஸ்கஸ் பண்றோமோ அது எல்லாத்துக்கும் கோட் வேர்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்க போறேன். உதாரணத்துக்கு நான் எக்ஸ்பிரிமெண்ட் 1 அப்படின்னு ஒரு கோட் வேர்ட் சொல்றேன்னா, அடுத்து திருப்பி நான் எக்ஸ்பிரிமெண்ட் 1 எப்ப சொன்னாலும் இதை தான் நடத்துவேன். இதோட பர்பஸ் இப்ப புரியாது, நாளைக்கும் புரியாது, அடுத்த வாரம் புரியும். ஈஸியா இருக்கும். அதனால இந்த மாதிரி கோட் வேர்ட்ஸை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதை பார்த்து இப்ப கன்ஃபியூஸ் ஆகாது. எக்ஸ்பிரிமெண்ட் 1ல நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு வயர் எடுத்துக்க போறோம், அதுல கரண்ட்டை பாஸ் பண்ண போறோம். அப்படி ஒரு வயர்ல கரண்ட் பாஸ் ஆயிருச்சுன்னா அந்த வயர் வந்து மேக்னெட்டா பிஹேவ் பண்ணும் அப்படின்னு கிறிஸ்டியன் ஆர்ஸ்டட் அப்படிங்கிற ஒரு பிசிக்ஸ் டீச்சர் தான் கண்டுபிடிச்சார். கண்டுபிடிக்கணுமே அப்படிங்கிற பர்பஸ்ல இதை கண்டுபிடிக்கல. லக்கிலி அவருக்கு இது நோட்டீஸ் ஆயிருச்சு. எப்படின்னா, கிளாஸ் ரூம்ல மேக்னெட்டிக் நீடில வச்சு சில எக்ஸ்பிளனேஷனை ஜெனரேட் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. அப்படி மேக்னெட்டிக் நீடில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப மேக்னெட்டிக் நீடிலோட பேசிக் லாஜிக் அங்க அவருக்கு மிஸ் அவுட் ஆகுது. பேசிக் லாஜிக் என்னப்பா மேக்னெட்டிக் நீடிலுக்கு? இப்ப இதான் நீடில் அப்படின்னா, நீங்க ஒரு நூல்ல கட்டி தொங்க விட்டீங்கன்னா எர்த்தோட நார்த் சவுத்துக்கு ஃபேவரா நீடில் அலைன் ஆயிடும். ஏன் எர்த்தோட நார்த் சவுத்துக்கு ஃபேவரா அலைன் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதை நம்ம ஃபியூச்சர்ல எர்த் மேக்னடிசம்ல போய் கண்டுபிடிச்சுக்கலாம். இப்போதைக்கு என்ன அப்படின்னா, இது எர்த்தோட நார்த் சவுத்துக்கு ஃபேவரா அலைன் ஆயிருக்கணும். அவருக்கு அன்னைக்கு இந்த நீடில் அலைன் ஆகல, ஒரு மாதிரி டிஃப்ளெக்ட் ஆயிட்டே இருக்கு. அப்ப சந்தேகம் வருது, நீடில் டிஃப்ளெக்ட் ஆயிட்டே இருக்கு, அப்போதைக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிக்கிறப்ப அவருக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு நீடில் டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா நீடில் டிஃப்ளெக்ட் ஆகுறதுக்கு என்ன காரணமா இருக்கலாம்? இன்னொரு மேக்னெட் தான் காரணமா இருக்கு. ஏன்னா மேக்னெட்டால மட்டும்தான் மேக்னெட்டை என்ன பண்ண முடியும்? டிஃப்ளெக்ட் பண்ண வைக்க முடியும். அப்ப சரௌண்டிங்ல கண்டிப்பா என்ன இருக்கும்? ஏதோ ஒரு மேக்னெட் இருந்தே ஆகும் அப்படின்னு அவரோட மூளைக்கு ரெகனைஸ் ஆகுது. அந்த மேக்னெட் எங்க இருக்குன்னு தேடுறாரு. கிளாஸ் ரூம்ல சரௌண்டிங்ல வேற எங்க மேக்னெட் இருக்குன்னு தேடுறாரு. எங்கேயுமே எந்த மேக்னெட்டுமே இல்ல. ஆனா இந்த கரண்ட் கேரிங் ஒயர் மட்டும் பக்கத்துல இருக்கு. அப்ப அவருக்கு டவுட் வருது, சப்போஸ் இந்த கரண்ட் கேரிங் ஒயர்னாலதான் இந்த நீடில் டிஃப்ளெக்ட் ஆகுதோ, இதுதான் ஒருவேளை காரணமோ அப்படிங்கிற டவுட் கிரியேட் ஆகுது. உடனே என்ன பண்றாருன்னா, இந்த ஒயர்ல பாஸ் ஆகுற கரண்ட்டை சுவிட்ச் ஆஃப் பண்றாரு. சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே நீடில் அலைன் ஆகுது. திருப்பி சுவிட்ச் ஆன் பண்ணா நீடில் டிஃப்ளெக்ட் ஆகுது. டவுட்டை நல்லபடியா கிளாரிஃபை பண்றதுக்கு ஒரு சேஞ்ச் பண்றாரு. என்ன சேஞ்ச் அப்படின்னா, பாஸ் பண்ண கரண்டோட டைரக்ஷனை ரிவர்ஸ் பண்றாரு. ரிவர்ஸ் பண்ணா நீடில் டிஃப்ளெக்ஷன் ரிவர்ஸ் ஆயிடும். அப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, என்னது? கரண்ட் கேரிங் ஒயர் மேக்னெட்டா பிஹேவ் பண்ணுது, இத சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இந்த நீடில் வச்சதுனாலதான் என்ன ஆயிருக்கு? நீடில் டிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு முழுசா அவர் கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் புரிஞ்சுக்கிட்டதை மிச்சவங்களுக்கு புரிய வைக்கணும்ல. உடனே ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றாரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அட்டையை எடுத்துட்டாரு. இதுல ஃபுல்லா அயன் ஃபில்லிங்ஸா போடுறாரு. ஒரு சின்ன ஹோல் போட்டு ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிஃபா இருக்கிற ஒயரை இன்சர்ட் பண்ணிட்டு அதுல கரண்ட்டை பாஸ் பண்றாரு. பாஸ் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த அயன் ஃபில்லிங்ஸ் எல்லாம் சர்க்கிளா அலைன் ஆகுது. ஃபில்லிங்ஸை கண்ட்ரோல் பண்ற எபிலிட்டி யாருக்கு இருக்குன்னா, மேக்னெட்டுக்கு தான் இருக்கு. சோ தட் கரண்ட் கேரிங் ஒயர் வில் பிஹேவ் அஸ் மேக்னெட் அப்படின்னு இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் மூலியமா ஈஸியா எல்லாருக்கும் புரிய வச்சிட்டாரு. ஜஸ்ட் இந்த டெமான்ஸ்ட்ரேஷன்ல ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணி காமிக்கிறார். என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்னா, அவர் பாஸ் பண்ற அந்த கரண்டோட அமௌண்ட்டை ரைஸ் பண்றாரு. கரண்டோட அமௌண்ட்டை ரைஸ் பண்றப்ப ஃபில்லிங்ஸோட அலைன்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா, கொஞ்சம்
க்ரௌடடா நெருக்கமா அலைன் ஆகுற மாதிரி ஒரு செட்டப் வருது. அதாவது பில்லிங்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பக்கத்துல அலைன் ஆகுற மாதிரி ஒரு சினாரியோ கிரியேட் ஆகுது. ஜஸ்ட் இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ், மித்த சயின்டிஸ்ட் முன்னாடி எல்லாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு நான் இதை நோட்டீஸ் பண்ணேன், அதனால எனக்கு இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு தோணுச்சு, பண்ணிட்டான், உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்ட்டு அதோட அவர் என்ன பண்றாருன்னா அதை பத்தி பேசவே இல்லை. வேற எங்கேயும் இவரோட பேரே வராது. இததான் இவர் தான் கண்டுபிடிச்சாரு. இவர் ஃபர்தரா என்ன பண்ணார், இதுல டெவலப்மெண்ட்ஸ் பண்ணல, ஸ்டாப் பண்ணிட்டாரு. என்ன காரணம்னா இவர் ஒரு டீச்சர், இவர் சயின்டிஸ்ட் கிடையாது. இவருக்கு பெருசா இதை டெவலப் பண்ணணுங்கிற எண்ணமும் என்ன ஆகலன்னா வரல. வாட் ஹி நோட்டீஸ் அதை என்ன பண்றாரு, ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மூலமா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லிட்டாரு. ஆல்ரெடி இதை எக்ஸ்பிளைன் பண்றப்பே நிறைய பேருக்கு டவுட் வருது, செஞ்சு பாக்குறப்பே டவுட் வருது. பில்லிங்ஸ் எல்லாம் சர்க்கிளா அலைன் ஆகுதுன்னு சொல்றீங்க, அது கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸ்னு சொல்லலையே அப்படிங்கிற டவுட் வருது இவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ல. ஆல்சோ கரண்ட் எவ்வளவு பாஸ் பண்ணணும், என்ன சைஸுக்கு ஒயர் எடுக்கணும், ஒயர் என்ன மெட்டீரியலா இருக்கணும். இப்ப ஒரு ஒயர் வழியா கரண்ட் பாஸ் ஆனா சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அதனாலதான் பில்லிங்ஸும் சர்க்கிளா அலைன் ஆகுது. ப்ரொடியூஸ் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்டை எப்படி கால்குலேட் பண்றது, அதுக்கான ஃபார்முலா என்ன, இப்படி ஏகப்பட்ட டவுட்ஸ் வரும். டவுட்ஸ் எதுக்கு இவர் ஆன்சர் சொல்லல. முதல்ல இவர் சொல்ற அந்த இன்ட்ரெஸ்ட்லயும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணல. அவருக்கு என்ன கிடைச்சிச்சோ அதை சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் தான் மேக்ஸ்வெல்னு ஒரு சயின்டிஸ்ட் வராரு, புத்திசாலி மேக்ஸ்வெல். நிறைய பேசியிருக்காரு, நிறைய கான்செப்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆனா புதுசா எதுவும் அவர் கண்டுபிடிக்கல. மித்தவங்க கண்டுபிடிச்சது நம்மள மாதிரி படிக்கிறவங்களுக்கு புரியலன்னா மேக்ஸ்வெல் புரியுற மாதிரி அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. உதாரணத்துக்கு இப்ப இது கரண்ட் கேரிங் ஒயர், கரண்ட் பாஸ் பண்ணிட்டா பில்லிங்ஸ் எல்லாம் சர்க்கிளா அலைன் ஆகுது. ஆர்எல்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா சர்க்கிளா இருக்கு. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல்னு ஒரு ரூலை சஜஸ்ட் பண்றாரு. இந்த ரூல் படி தம்ப நீங்க கரண்ட்டுக்கு ஃபேவரா வைக்கணும். வச்சுட்டா ரிமைனிங் 4 ஃபிங்கர்ஸ் உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கொடுத்துரும். ரிமைனிங் 4 ஃபிங்கர்ஸ் எப்படிப்பா இருக்கு, ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கு. அப்ப இந்த கேஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆர் பில்லிங்ஸோட அலைன்மெண்ட் ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கு. சப்போஸ் கரண்ட் இப்படி பாஸ் ஆகுது ஒயர்ல, அப்ப நீங்க என்ன பண்ணும், தம்ப கரண்ட்டுக்கு ஃபேவரா வைக்கணும், இப்படி வைக்கணும். ரிமைனிங் 4 ஃபிங்கர்ஸ் அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் காமிச்சிடும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா கிளாக் வைஸ்ல. மேக்ஸ்வெல் தான் இந்த ரூலை கொடுக்குறாரு. கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ்ங்கிறது ரொட்டேட் ஆச்சுன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், நம்மளே சொல்லிடலாம் கிளாக் வைஸ்ல சுத்துது ஆன்டி கிளாக் வைஸ் சொல்லிடலாம். பில்லிங்ஸ் அலைன் தான் ஆகுது, ரொட்டேட் ஆகல. அதனால கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸான்னு சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. அப்ப இந்த மாதிரி ரூல் மூலியமா மேக்ஸ்வெல் என்ன பண்றாரு, ஈஸியா புரிய வைக்கிறார். புரிஞ்சிருச்சு. அதே மேக்ஸ்வெல் லேட்டரா ரைட் ஹேண்ட் கார்க் ஸ்க்ரூ ரூல் அப்படின்னு இன்னொரு ரூலை தராரு. உங்களுக்கு ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் செட் ஆகலைன்னா ஸ்க்ரூ ரூல் வச்சு கூட நீங்க ஆன்சர் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்னன்னா கரண்ட் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதோ அந்த டைரக்ஷன்ல ஸ்க்ரூ மூவ் ஆகும். ஸ்க்ரூ அந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகணும்னா எப்படி ரொட்டேட் பண்ணணும் யோசிக்கணும். நாம எப்படி ரொட்டேட் பண்றோமோ அதான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். இப்ப கரண்ட் என்ன ஆகுது, மேல போகுதா, அப்ப ஸ்க்ரூ மேல போகுது. ஸ்க்ரூ மேல போகணும்னா எப்படி ரொட்டேட் பண்ணும், இப்படி ரொட்டேட் பண்ணும், அப்ப ஆன்டி கிளாக் வைஸ். இதுல கரண்ட் கீழே வருதா, அப்ப ஸ்க்ரூ கீழே வரும். ஸ்க்ரூ கீழே வரணும்னா நீங்க எப்படி ரொட்டேட் பண்ணும், அப்படின்னா கிளாக் வைஸ்ல ஃபீல்டு இருக்கு ஆர் பில்லிங்ஸோட அலைன்மெண்ட். இதான் மேக்ஸ்வெல் நம்மளுக்கு ஆஃபர் பண்ணும். சிம்பிளா சொல்லிட்டாரு. 2 ரூல்ல எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நான் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் தான் யூஸ் பண்ணுவேன், ஈஸியா இருக்கும். தம்பை வச்சு டக்குன்னு வச்சு கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கும். ஆனா ஒரு சொதப்பல் நீங்க பண்ணுவீங்க. என்ன தம்ப் ரூல், ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். பேனா ரைட் ஹேண்ட்ல இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட்ல அப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்துருவேன். அதனால பேனாவை கீழே போட்டுட்டு ரைட் ஹேண்ட்ல கரெக்டா வச்சு பண்ணுவேன். அது இல்லாம இது ஒரு மல்டிபர்பஸ் ரூல். இன்னைக்கே ஃபைனலா நான் இந்த ரூலை வேற மாதிரி யூஸ் பண்ணுவேன். சோ ஒரே ரூலை சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் இதுல இருக்கு. அதனால இந்த ரூலையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். ஸ்க்ரூ ரூலை பயன்படுத்தக்கூடாதுன்னா நான் சொல்ல வரல, தாராளமா பயன்படுத்திக்கலாம். ஏன்னா எப்படி பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. ஃபாஸ்டரா எப்படி பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ண. இதோட நான் எக்ஸ்பெரிமெண்ட் 1 க்ளோஸ் பண்றேன். ஒரு ஒயர் கரண்ட் பாஸ் பண்ணா அந்த ஒயர் மேக்னெட்டா மாறுது. ஆர்எஸ்டட் நீட்டா ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மூலியமா அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த எக்ஸ்பிளனேஷன்
கம்ப்ளீட் கிளியர் பிக்சரை கொடுக்கல. அப்புறம் மேக்ஸ்வெல் வந்து அந்த அலைன்மெண்ட் ஆஃப் பில்லிங்ஸ் ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல்னு ஒரு ரூல் ஆஃபர் பண்றாரு. பியாண்ட் தட் அந்த எந்த ப்ராக்ரஸும் நடக்கல. இப்படி போயிட்டே இருக்கிறப்பதான் பயோட் அண்ட் சாவட்னு 2 சயின்டிஸ்ட் வராங்க. அவங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரிகார்டிங் நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. பண்ணிட்டு ஒரு கிளியர் பிக்சருக்கு வராங்க. அந்த பிக்சரை நான் எக்ஸ்பெரிமெண்ட் 2ன்னு சொல்றேன், புக்கு பயோட் சாவட் லான்னு சொல்லுது. இங்கதான் உனக்கு கன்ஃபியூஷன் வரும். லான்னு எழுதுறீங்க, அது எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் ஆகும்ட்டு. இது கோட் வேர்ட், ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காண்டி. இதான் மெயின் கண்டென்ட். பயோட்டும் சாவட்டும் அவங்களோட லாவை எஸ்டாப்ளிஷ் பண்றப்ப சில ஓப்பன் சாய்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. கிறிஸ்டியன் ஆரஸ்டட் என்ன சொல்றாரு, ஒயர்னா நேரா இருக்கணும், ஸ்டிஃபா இருக்கும்னு சொன்னாரு. இவங்க முதல்ல அதை பிரேக் பண்ணாங்க, ஒயர் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்ட்டு. அவர் எவ்வளவு கரண்ட் பாஸ் பண்ணணுங்கிற அந்த லிமிட்டை பத்தி பேசவே இல்லை. இவங்க என்ன சொல்றாங்க, எவ்வளவு வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாங்கிறாங்க. ஆனா ஒயர் மெல்ட் ஆகாத மாதிரி பாத்துக்க சொல்றாங்க. நீ பாஸ் பண்றன்னு பாஸ் பண்ணி ஒயர் மெல்ட் ஆயிடுச்சு, ஸோ மெல்ட் ஆகாத அளவுக்கு நீங்க மேக்சிமம் எவ்வளவு வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஓப்பன் சாய்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் கரண்ட் பாஸ் ஆயிடுச்சுன்னா இந்த ஒயர் மேக்னட்டா மாறும். மேக்னட்டா மாறிடுச்சுன்னா மேக்னட்டை சுத்தி அந்த இன்விசிபிள் இம்பாக்ட் ஜெனரேட் ஆகும். அதுக்கு பேர் தான் மேக்னட்டிக் ஃபீல்ட். அதை கண்டுபிடிக்கலாங்கிறதா இவங்களோட பிளான். கண்டுபிடிக்கிறதுக்கு வழக்கம் போல டெஸ்ட் வைக்கிறாங்க ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல. டெஸ்ட் மேக்னட்டா ஒரு சின்ன மேக்னெட் எடுத்துட்டு வராங்க. இந்த சின்ன மேக்னட்டோட போல் ஸ்ட்ரென்த் 1 ஆம்பியர் மீட்டர். இப்படி டெஸ்ட் எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன் ஜெனரேட் பண்றாங்க. ஆரம்பத்துல என்ன சைஸ் வேணாலும் ஒயர் எடுத்துக்கலாம், எவ்வளவு வேணாலும் கரண்ட் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னவங்க லேட்டரா என்ன பண்றாங்கன்னா, ஃபுல் ஒயர் எடுக்காதீங்க, ஒரு சின்ன ஒயர் எடுத்துக்கங்க, சின்ன லென்த் எடுத்துக்கங்க, ஒரு ஸ்மால் லென்த் எடுத்துக்கங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்றாங்க. இந்த ஸ்மால் லென்த் டிஎல். அப்புறம் அதுல சம் கரண்ட் பாஸ் ஆகுது, அது ஐ. அப்ப இந்த ஒயர் வழியா கரண்ட் பாஸ் ஆகுறதுனால இந்த ஒயர் என்ன ஆகும்னா மேக்னட்டா மாறும். அப்ப இதை சுத்தி சர்க்கிள் சர்க்கிளா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். இந்த பாயிண்ட்ல எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா ஆஃபர் பண்றாங்க. ஃபுல் ஒயர் எடுக்காம ஸ்மால் ஒயர் எடுத்ததுனால மேக்னெட்டிக் ஃபீல்ட பின்னு டினோட் பண்ணாம டிபின்னு டினோட் பண்றான். மேக்னெட்டிக் ஃபீல்டோட நோட்டேஷன் பின்னு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஃப் மேக்னடிசம்லயே நம்ம என்ன பண்ணியாச்சு, ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. முடிஞ்ச வரையும் ஏற்கனவே நான் என்ன மாதிரியான சிம்பிள்ஸ் ஃபாலோ பண்ணணும் அதே சிம்பிள்ஸ் தான் இப்பயும் ஃபாலோ பண்றேன். போன வாரம் ஒரு சிம்பிள், இந்த வாரம் ஒரு சிம்பிள்னு சொதப்பல. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் தட் ஸ்மால் ஒயர் அட் பாயிண்ட் பி இஸ் டிபி, which is directly proportional to current on that wire, directly proportional to length of that element, inversely proportional to square of distance between that wire and test point. அதாவது இந்த ஒயரோட மிட் பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கும் டெஸ்ட் பாயிண்ட்டுக்கு நடுவுல என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸ் ஆர்னு மார்க் பண்ணி அதை ஸ்கொயர் பண்ணி இன்வெர்ஸ்ல எழுதணும். அப்ப டிபி யாரை டிபெண்ட் பண்ணிருக்கு, இந்த பாயிண்ட்ல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் யாரை டிபெண்ட் பண்ணிருக்கு, பாஸ் பண்ற கரண்ட், ஒயரோட அந்த லென்த், அப்புறம் டிஸ்டன்ஸ், இவங்க எல்லாரையும் டிபெண்ட் பண்ணிருக்குன்னு பயோட் அண்ட் சாவட் நிறைய தடவை எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு 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 இன்வெஸ்டிகேட் பண்ணி இதை ஆஃபர் பண்றாங்க நம்மளுக்கு. கிளியரா? குழப்பம் இல்ல. இதுல சில புக்ஸ் சொதப்புறாங்க. என்ன சொதப்புறாங்கன்னா, சும்மா ஒரு கோடு போட்டு ஆர்னு போறாங்க. அப்படி பண்ணிடாது. அந்த ஸ்மால் எலிமெண்டோட மிட் பாயிண்ட் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த மிட் பாயிண்ட்டுக்கும் டெஸ்ட் பாயிண்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் நீ என்ன பண்ணும், ஆர்னு மாறும். நிறைய புக் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆர் போடுறது, இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆர் போடுறதுன்னு இர்ரெகுலரா ஆரை போட்டுட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. என்ன எக்ஸ்பிளனேஷன்னா, இது ஸ்மால் எலிமெண்ட், அப்ப நீ மிட் பாயிண்ட் இல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இல்ல ஃபைனல் பாயிண்ட் எங்க இருந்து நீங்க டெஸ்ட் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணாலும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து கன்வின்ஸ் பண்றாங்க. பயோட் அண்ட் சாவட் அப்படிலாம் எந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. அவங்க தெளிவா இருக்காங்க. மிட் பாயிண்ட் ஆஃப் தட் எலிமெண்ட்டுக்கும் டெஸ்ட் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் அவங்க ஆர்னு மார்க் பண்ணிருக்காங்க. நம்மளும் அதே ஸ்டைல்ல மார்க் பண்ணுவோம். நம்ம சின்சியரா அவங்க லாவை ஃபாலோ பண்ணுவோம். அப்புறம் ப்ரொபோஷனல் தூக்கிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் போடுறாங்க. நிறைய இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் கான்ஸ்டன்ட்டை μ0/4π ரீப்ளேஸ் பண்றாங்க. இந்த பயோட் சாவட்லாம் நான் படிக்கிறதுக்கு முன்னாடியே இது மேல எனக்கு ஒரு ஹைப் கிரியேட் ஆயிடுச்சு. மேக்னெட் பத்தி கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் வந்துச்சு. டவுட்டுக்கெல்லாம் ஆன்சர் கேட்கறது ஒரு டீச்சரை அப்ரோச் பண்ணி, இதுக்கெல்லாம் எனக்கு ஆன்சர் புரியல, தெரியல, சொல்லுங்க அப்படின்னு சொல்றப்ப எல்லா டவுட்டுக்கும் அவர் ஒரே ஆன்சர் சொன்னாரு, போய் பயோட் சாவட்லாம் படி, எல்லாம் புரியும், புரியலன்னா அதுக்கப்புறம் வா அப்படின்ட்டாரு. அப்ப பயோட் சாவட்லால எல்லா டவுட்டுக்கும் ஆன்சர் கிடைக்குதுன்னா லா சூப்பரா இருக்கு, ஏதோ வித்தியாசமா இருக்கு அப்படின்னு எனக்கு மென்டலா செட் ஆயிடுச்சு.
செட் ஆனதுனால நான் உடனே ஆர்வமா வந்து பயோட் சாவர்ட்ல படிக்கிறேன். பார்த்தா ஒண்ணும் புதுசா எனக்கு தெரியல. ஏன்னா இவங்க புதுசா எதை சொல்றாங்களோ அதை ஆல்ரெடி நான் படிச்சிருக்கேன். மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஏற்கனவே நம்ம படிச்சாச்சு. நான் மட்டும் கிடையாது, நீங்களும் படிச்சிருக்கீங்க. போன கிளாஸ்லயே நம்ம படிச்சிட்டோம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி. அதை பத்தி டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சிமிலர் லைக் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்ட்டு டிஸ்கஸ் பண்றப்ப அனலாகி ஸ்டைல்ல தான் பண்ணிருக்கோம். இப்போ ஒரு மேக்னெட் எடுத்துக்கிறேன். மேக்னெட்ல நார்த் போல் சவுத் போல் இருக்கும். நான் நார்த் போல ஹைலைட் பண்ணிருக்கேன், சவுத் பின்னாடி இருக்கு. இந்த போலோட போல் ஸ்ட்ரென்த் எம். இதை சுத்தி கண்ணுக்கு தெரியாத ஒரு இம்பாக்ட் இருக்கும். அந்த இம்பாக்ட் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். டெஸ்ட் மேக்னெட்டோட போல் ஸ்ட்ரென்த் 1 ஆம்பியர் மீட்டர் வச்சா இந்த மெயின் மேக்னெட் போய் அந்த டெஸ்ட் மேக்னெட்டை ரிப்பல் பண்ணும். ரிப்பல் பண்றதுக்கு ஒரு ஃபோர்ஸை கிரியேட் பண்ணும். தட் ஃபோர்ஸ் ஆன் டெஸ்ட் மேக்னெட் தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி. போன வாரம் சாட்டர்டே கிளாஸ்ல வந்து செமையா படிச்சோம். எப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட பத்தி டீடைல்டா படிச்சுட்டு, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல படிச்ச எலக்ட்ரிக் ஃபீல்ட டீடைல்டா ரிவைஸ் பண்ணிட்டு அனலாகி ஸ்டைல்ல இதை அப்படியே படிச்சுட்டு இதோட நம்ம ஸ்டாப் பண்ணல. எல்லா புக்கும் இதோட ஸ்டாப் பண்ணுவாங்க, நம்ம அப்படி பண்ணல. அப்படி பண்ணாம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல மேக்னெட்டுக்கு அக்ராஸா உள்ள ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணோம் வித் ஹெல்ப் ஆஃப் கூலும்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா. கூலும்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லாவோட ஃபார்முலா என்ன? μ0/4π ப்ராடக்ட் ஆஃப் 2 போல் ஸ்ட்ரென்த் பை ஆர் ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவை இங்க இருக்கிற டேட்டாவுக்கு ஃபேவரா அப்டேட் பண்ணி அதை இந்த இடத்துல சப்ஸ்டிடியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா நம்மளுக்கு கிடைச்ச ரிசல்ட் μ0/4π m/r. இங்க ஆல்ரெடி இந்த ஃபார்முலா டெஸ்ட்ல ஆஃபர் பண்ணிட்டாரு. டெஸ்ட்ல ஆஃபர் பண்ண இதே ஃபார்முலாவை மைல்டா சேஞ்ச் பண்ணி லைட்டா பட்டி டிங்கரிங் பார்த்த மாதிரி பார்த்து அவங்க அந்த ஃபார்முலான்னு சொல்லி அது ஒரு புது ஃபார்முலான்னு ப்ரொஜெக்ட் பண்றாங்க. என்னால ஆரம்பத்துல அதை ஏத்துக்கவே முடியும். பாருங்க, இங்கேயும் μ0/4π, அங்கேயும் μ0/4. இங்கேயும் ஆர் ஸ்கொயர்டு, அங்கேயும் ஆர் ஸ்கொயர்டு. இங்க என்ன இருக்குன்னா போல் ஸ்ட்ரென்த் இருக்கு. போல் ஸ்ட்ரென்த் போன கிளாஸ்ல டீச் பண்றப்ப யூனிட் என்ன சொன்னா ஆம்பியர் மீட்டர்னு சொன்னேன். எப்படின்னு இன்னும் சொல்லல, கடைசி கிளாஸ்ல சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். போல் ஸ்ட்ரென்த்தோட யூனிட் ஆம்பியர் மீட்டர். இங்க பாருங்க, கரண்டோட யூனிட் என்ன வரும்? ஆம்பியர். லென்த்தோட யூனிட் என்ன வரும்? மீட்டர். அப்ப இங்கேயும் ஆம்பியர் மீட்டர்ங்கிற ஒரு ஃபேக்டர் தான் இருக்கு. அப்ப இதுவும் அதுவும் என்னது? ஒண்ணுதான். ஒண்ணு புதுசா இருக்கிற மாதிரி எனக்கு என்ன ஆகல, ரெகக்னைஸ் ஆகல. அதனால பயோட் சாவர்ட்லாம் எனக்கு கொஞ்சம் என்னடா இது போய் இவ்வளவு ஹைப் பண்றாங்களே அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் இருந்தது. அப்புறம் அந்த தாட் திருப்பி படிக்கிறப்ப பிரேக் ஆச்சு. எப்படின்னா அவங்க இந்த ஃபார்முலால சைன் தீட்டா சேர்த்தாங்க. நான் பொதுவா ஒரு எக்ஸ்பிரஷன்ல என்னோட இனிஷியல் ஸ்டடியில சொல்றேன், எக்ஸ்பிரஷன்ல சைன் தீட்டா காஸ் தீட்டா வந்து மதிக்கவே மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் யூனிட் கிடையாது. யூனிட்லெஸ் டேர்மை பத்தி பெருசா என்ன பண்ண மாட்டேன்னா பாதரே பண்ண மாட்டேன். அதனால நான் இனிஷியலா இதை படிக்கிறப்ப இங்க இருக்கிற சைன் தீட்டாவை பத்தி பெருசா என்ன பண்ணிக்கலாம், ஒரி பண்ணிக்கல. திஸ் ஃபார்முலா இஸ் சிமிலர் லைக் திஸ் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இது டெஸ்லா கண்டுபிடிச்சது. டெஸ்லா கண்டுபிடிச்ச இதுவே டூப்ளிகேட் தான். ஏன்னா இவர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அனலாகியா வச்சுதானே டெஸ்லா மேக்னெட்டிக் ஃபீல்ட டெவலப் பண்றாரு. அப்ப கிரெடிட்லாம் யாருக்கு போகணும் அப்படின்னா ஃபாரடேவுக்கு தான் போகணும். ஃபாரடே தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட பத்தி பேசுறாரு. அதே மாதிரி இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறாங்க. இவரே டூப்ளிகேட் தான் பண்ணி வச்சிருக்காரு. இந்த டூப்ளிகேட்டை திருப்பி என்ன பண்ணிருக்காங்க, டூப்ளிகேட் பண்ணிருக்காங்க. இதுவே என்ன அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணப்பட்டதுதான். அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்க, இங்க ஒரு ஃபார்முலாவை காமிச்சிட்டு எங்களோட ஃபார்முலா புது ஃபார்முலான்னு சொல்றாங்க. எனக்கு பர்சனலா அந்த ஹைப் வரல. சைன் தீட்டாவை பத்தி நான் ஆரம்பத்துல எதுவும் கண்டுக்கல. லேட்டரா இந்த தீட்டா எப்படி மெஷர் பண்றாங்கன்னு செக் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப இந்த டிஎலுக்கு ஒரு டான்ஜென்ட் போட சொல்றாங்க. இந்த டான்ஜென்ட்டுக்கும் ஆர் லைனுக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிள் தான் தீட்டாங்கிறாங்க. ஒரு நல்ல புக்கு தீட்டாவை நீங்க இப்படி மெஷர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுச்சு. அப்பதான் எனக்கு என்னாச்சு, கியூரியாசிட்டி கிரியேட் ஆகுது. ஏன் தீட்டாவை இப்படி மெஷர் பண்ணும்? பொதுவா தீட்டானா இப்படி மெஷர் பண்ணாலும் இப்படி மெஷர் பண்ணாலும் என்ன ஆகும், ஒரே ஆன்சர் தான் வரும். ஆனா அந்த புக்கு நீங்க இப்படி மெஷர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விட்டுருச்சு. ஏன்னு எனக்கு தெரியல. ஏங்கிற காரணம் நான் உனக்கு அப்ளிகேஷன் 2 அடுத்த வாரம் வரப்ப சொல்லி தரேன். இப்ப இந்த தீட்டாவை ஏன் இவங்க இன்சர்ட் பண்ணாங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். தீட்டாவை அவங்க ஏன் இப்படி மெஷர் பண்றாங்கிறது ஒரு டவுட். அதை தேடுறப்போ தீட்டா ஏன் உள்ள வந்துச்சு, சைன் தீட்டா ஏன் உள்ள வந்துச்சு, ஏன் காஸ் தீட்டா வரக்கூடாதா, டான் தீட்டா வரக்கூடாதா அப்படின்னு செயின் மாதிரி டவுட்ஸ் வரும். அப்ப திருப்பி ஆரஸ்டடோட டெமான்ஸ்ட்ரேஷனை யோசிச்சு பார்த்தா ஐடியா கிடைக்குது. அவர் என்ன சொல்றாரு, கிறிஸ்டியன் அரஸ்டடு ஒரு ஒயர் வழியா கரண்ட் பாஸ் பண்ணா சுத்தி தான் என்ன இருக்குங்கிறாரு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குங்கிறாரு. சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும்னா என்ன அர்த்தம், கரண்ட் போற ட்ராக்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் இல்லைன்னா. ஒரு உதாரணத்துக்கு இந்த ஒயர்ல கரண்ட் பாஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க ஒரு அயன் பீஸ் வச்சா அட்ராக்ட் ஆயிடும். ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும் இங்க.
இங்க வச்சாலும் அட்ராக்ட் ஆயிரும், இங்க வச்சாலும் அட்ராக்ட் ஆயிரும், இங்க வச்சாலும் அட்ராக்ட் ஆயிரும். அதே அயன் பீஸை இங்க வச்சா ஆன்சர் வராது, அட்ராக்ட் ஆகாது. அப்ப இங்க வச்சா வேலை செய்யுது, இங்க வச்சா வேலை செய்யல. இது பார்க்க பர்பண்டிகுலர் மாதிரி இருக்கு, இது பார்க்க பேரலல் மாதிரி இருக்கு. பர்பண்டிகுலர்ல ஆன்சர் வருது, பேரலல்ல ஆன்சர் வரல. பர்பண்டிகுலர்ல ஆன்சர் வர மாதிரியும் பேரலல்ல ஆன்சர் வராத மாதிரியும் வேலை செய்யற ஒரு ட்ரிகனாமெட்ரி டேர்ம் தான் சைன் தீட்டா. அதனாலதான் சைன் தீட்டா என்ன பண்றாங்க, கரெக்டா சேர்க்கிறாங்க. இப்ப சாட்டிஸ்ஃபை ஆகுது, உண்மையிலுமே பெஸ்ட் தான். ஏன் பெஸ்ட் அப்படின்னா புதுசா சொல்றாங்க, சைன் தீட்டாவை பத்தி பேசுறாங்க, தீட்டா எப்படி மெஷர் பண்றது அப்படின்னு ஒரு கிளாரிட்டி எல்லாம் என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. அதனால மூளை கன்வின்ஸ் ஆகுது, ஓகே பயோட் சாவர்ட் லா வச்சு டிராவல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப அடுத்த டவுட் வருது. என்ன டவுட்னா, அவங்க டீல் பண்ணி இருக்கிறது ஸ்மால் ஒயருக்கு, நம்மளுக்கு லென்த்தி ஒயரா இருக்கு. அப்ப ஃபார் என்டையர் ஒயர் எப்படி ஆன்சர் எடுக்கிறது அப்படின்னு ஒரு டவுட் வருது. அப்போ ஒரு லாஜிக் சொல்றாங்க, நீங்க இந்த ஸ்மால் ஒயரை குட்டி 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 பீசஸா கட் பண்ணிக்கோங்க. பீசஸா கட் பண்ணி ஒரு ஸ்மால் பீஸுக்கும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன் தட் பாயிண்ட் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட்னு கண்டுபிடிங்க. இப்ப 10 பீஸா நீ டிவைட் பண்ணிருக்கனா 10 பீஸுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை மார்க் பண்ணி வெக்டார் அடிஷன் பண்ணா ஃபைனல் ஆன்சர் வந்துடும். இதுக்கு பேர் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னு மேக்ஸ்ல இருக்கிற ஒரு பிரின்சிபலை உள்ள எடுத்துட்டு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க பயோட் சாவர்ட். முதல்ல ஏன் வெக்டார் அடிஷன் யோசிக்கணும். மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிற குவான்டிட்டி வெக்டாருங்கிறதுனால வெக்டார் அடிஷன். மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிற குவான்டிட்டி எப்படி வெக்டாரு, போங்க இந்த இடத்துல போங்க. டெஃபினிஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் படி நாம யூஸ் பண்ண வேண்டிய டெஸ்ட் மேக்னெட்டோட போல் ஸ்ட்ரென்த் 1 ஆம்பியர் மீட்டர். அப்ப இதுக்கு பதில் 1 ஆம்பியர் மீட்டர்னு போட்டா எஃப்பும் பியும் ஈக்குவல் ஆயிரும். எஃப் வெக்டார்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். அப்ப பி யாரு, வெக்டார். வெக்டார்னா டைரக்ஷன் மேண்டேட்டரி. அப்ப நீங்க இந்த ஃபுல் ஒயருக்கு பல்கா பண்ண முடியாது, சின்ன ஒயருக்கு தான் பண்ண முடியும்னு பயோட் சாவர்ட் சொல்றாங்க. அப்போ ஃபுல் ஒயரையும் சின்ன சின்ன ஒயர்ஸா ஐடென்டிஃபை பண்ணி ஒரு சின்ன ஒயருக்கும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை செக் பண்ணி பேஸ்ட் ஆன் த டைரக்ஷன் நீங்க வெக்டார் அடிஷன் பண்ணா ஃபுல் ஒயருக்கு கிடைக்கும். இதுக்கு பேர் சூப்பர் பொசிஷன். இத சொல்றப்ப ஓகேவா இருக்கும், ஆனா இது எக்ஸிக்யூட் பண்றப்ப பயங்கர கஷ்டமா மாறும். ஏன்னா இந்த ஃபுல் ஒயரை நீங்க ஸ்மால் ஸ்மால் பீசஸா ஐடென்டிஃபை பண்ணும். எத்தனை பீசஸா ஐடென்டிஃபை பண்றதுன்னு ஒரு டவுட் வரும். 10, 20, 100, 500. பயோட் சாவர்ட் இப்படி சொல்றாங்கன்னு வச்சுக்கோம், 1000 பீசஸா இதை டிவைட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்கன்னா அப்ப 1000 பீசஸுக்கும் இந்த ஃபார்முலா வச்சு ஆன்சர் எடுத்து 1000 பீஸோட மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் டைரக்ஷன் மார்க் பண்ணி அந்த 1000 பீஸுக்கும் வெக்டார் அடிஷன் பண்ணி ஆன்சர் எடுக்கிறதுங்கிறது கால்குலேஷன் வைஸ் லென்த்தி டைம் எடுக்கு. பண்ணலாம், பண்ண முடியாதுலாம் சொல்ல முடியாது, பயங்கரமா டைம் ஆகும். அப்படின்னா இது சக்சஸ்ஃபுல்லான ரூட்டா தெரியல. இது பயோட் சாவர்ட்டுக்கும் புரியுது. உடனே அவங்க என்ன சொல்றாங்க, இது சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல், அதனால நீங்க இப்ப நாங்க சொன்ன மாதிரி சின்ன சின்ன பீசஸா டிவைட் பண்ணியும் வெக்டார் அடிஷன் பண்ணி ஆன்சர் எடுக்கலாம். ஆர்எல்ஸ் உங்களுக்கு மேக்ஸ் நல்லா தெரியும்னா நீங்க இந்த ஒரு பீஸுக்கு ஆன்சரை டெவலப் பண்ணிட்டு இன்டகிரேட் பண்ணி என்ன பண்ணலாம், ஃபுல் ஒயர் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு சாய்ஸ் தராங்க. ஏன்னா ரிப்பீட்டட் அடிஷன் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன். இன்டகிரேட் பண்ணணும்னா இன்டகிரேஷனும் நல்லா தெரியணும், லிமிட் போடுற எபிலிட்டி இருக்கு. அப்ப அது ரெண்டும் நல்லா தெரிஞ்சா கரெக்டா பண்ணலாம், கரெக்டா ஆன்சர் எடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்களே சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஆன்சர்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அதை தான் நம்ம 1 by 1 படிக்கணும். கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா மேக்னெட்டிக். பட் குவான்டிட்டி இஸ் வெக்டார். வெக்டார்னா மேக்னிடியூடு வரணும், டைரக்ஷன் வரணும். மேக்னிடியூட் தான் இந்த ஃபார்முலா. அப்ப டைரக்ஷன் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை வச்சு டைரக்ஷன் கண்டுபிடிச்சு. என்னதான் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை வச்சு டைரக்ஷன் கண்டுபிடிக்கலாம்னு ஒரு ஃபெசிலிட்டி பை மேக்ஸ்வெல் நம்மளுக்கு கிடைச்சிருந்தாலும் பயோட் சாவர்ட் இந்த டிபியோட டைரக்ஷனை எப்படி டயக்ராம்ல மார்க் பண்றதுன்னு லைட்டா சொல்லியிருக்காங்க, சொல்லாமலாம் இல்லை. அவங்க சொன்னதை நான் அப்ளிகேஷன் 1 உனக்கு சொல்றேன். இப்போதைக்கு மேக்னிடியூட் மட்டும் இருந்தா போதும். டைரக்ஷன் நீ டயக்ராம்ல இங்க தியரியில மார்க் பண்ண அவசியம் இல்லை. அதுக்கு பதில தியரியில நீ என்ன பண்ண அப்படின்னா டைரக்ஷனை பக்கத்துல மார்க் பண்ணி காமிச்சிரு. μ0/4π IDL sin θ by r²ங்கிறது மேக்னிடியூடு. டைரக்ஷனுக்கு ஆர் கேப்னு போட்டு இது மேக்னிடியூட், இது யூனிட் வெக்டார், இது டைரக்ஷனை மீன் பண்ணும். ஸோ மேக்னிடியூட் டைரக்ஷன் 2 வந்துருச்சுன்னா விச் இஸ் வெக்டார் அப்படின்ட்டு எக்ஸாம்ல தியரி எழுதுறப்ப இப்படி எழுதிட்டு போயிடும். இது பெஸ்ட். நீ உட்கார்ந்து என்ன பண்ண தேவையில்ல, டைரக்ஷனை எப்படி டயக்ராம்ல மார்க் பண்றதுன்னு பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ்பிளைனிங் தட் நீ இப்படி எழுதிட்டு போயிடலாம். முடிஞ்சா கொஞ்சம் ஃபேன்சியா கூட எழுதலாம். எப்படின்னா μ0/4π r² எல்லாம் ரீடைன் பண்றேன், சைன் தீட்டா இருந்தா கிராஸ் ப்ராடக்ட்ல எழுதலாம். அப்ப இந்த மாதிரி எழுதலாம். இல்லையா கொஞ்சம் கிரியேட்டிவா கூட எழுதலாம். எப்படின்னா இந்த டிபியோட என்ன பண்ணுங்க அப்படின்னா டிபியோட ஃபார்முலாவோட ஒரு ஆறால மல்டிப்ளை பண்ணி ஒரு ஆறால டிவைட் பண்ணுங்க.
ஒரே டேர்மால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்றதுனால ஒரு பிரச்சனையும் வராது. அப்ப டினாமினேட்டர்ல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா r³ வரும். நியூமரேட்டர்ல sin தீட்டா இருக்கு. sin தீட்டா இருந்தா வெக்டார் மேக்ஸ் படி கிராஸ் ப்ராடக்ட்ல எழுதலாம். நீங்க கிராஸ் ப்ராடக்ட்ல எழுதிட்டீங்கன்னா லெஃப்ட் சைடு ரிசல்ட் வந்து வெக்டார்னு கன்ஃபார்ம் ஆயிடும். இப்படி கிரியேட்டிவா எழுதலாம், இப்படி நார்மலா எழுதலாம், இப்படியும் எழுதலாம். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் அப்பியரன்ஸ்ல நீ என்ன பண்ணலாம்னா பயோட்-சாவர்ட் லாவை ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கலாம். இந்த மாதிரி அப்பியரன்ஸ் எக்ஸாம்ல தியரி எழுதுறப்போ ஓகே, அப்ளிகேஷனுக்குள்ள போறப்ப எனக்கு மேக்னிடியூட் தனியா இருக்கணும், டைரக்ஷன் டயக்ராம்ல தான் மார்க் பண்ணணும், அதுதான் பெஸ்ட். டைரக்ஷன் இப்படி பக்கத்துல மார்க் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றது அவ்வளவு திருப்தியா இருக்காது. அதனால இப்படிதான் பண்ணணும். கிளியரா முடிச்சாச்சு. இங்க இருந்து நம்ம அப்ளிகேஷன் ஒண்ணுக்குள்ள போகணும். போறதுக்கு முன்னாடி ஸ்டேட் பயோட்-சாவர்ட் தியரி எக்ஸாம்ல கேட்டா என்ன பண்ணணும்? இந்த மாதிரி டயக்ராம் போடணும், இந்த ஃபார்முலா எழுதணும், இந்த மாதிரி வெக்டார் லுக்ல மாத்தி எழுதணும், அந்த ஃபார்முலாவுக்கு ஸ்டேட்மெண்ட் எழுதணும். The magnetic field due to the current element dl is directly proportional to current passing on that element, length of element inversely proportional to square of distance between. அப்படின்னா அது அப்படியே ஸ்டேட்மெண்டா நீ ஓனா மாத்தி எழுதி, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கிளியர் தானே? குழப்பம் இல்லைல? இப்ப இதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல போறதான் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. 4 நாள் ஆகும், அதுக்கு 4 கிளாஸ் ஆகும். செகண்ட் கேட்டகரி வேற ஒரு ட்ராக்ல வரும். லேட்டரா ரெண்டுமே மெர்ஜ் ஆகும். அதனாலதான் சொன்னேன் அடுத்த 8 to 9 கிளாஸஸ் இம்பார்ட்டன்ட். எல்லாம் செயின் மாதிரி இருக்கும், மிஸ் பண்ணிடாம கிளாஸ். இப்ப அப்ளிகேஷன் ஒண்ணுக்குள்ள நோட்ஸ் எல்லாம் எடுக்க வேணாம், கவனிச்சுட்டே வாங்க. First application, magnetic field for circular current carrying coil. காயில்னு சொல்லலாம், லூப்னு சொல்லலாம், கண்டக்டர்னு சொல்லலாம், ஒயர்னு கூட சொல்லலாம், எல்லாம் ஒண்ணுதான். அப்ப நான் ஒரு சர்க்குலர் காயில் போட்டேன், கரண்ட் பாஸ் ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும்னா டெஸ்ட் வைக்கணும். எங்க டெஸ்ட் வைக்கலாம்? எங்க வேணாலும் வைக்கலாம். நான் இங்க வைக்கிறேன். டெஸ்ட் வச்சுட்டா மட்டும் ஆன்சர் வந்துடாது. சரியான ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் ஃபைனல் ஆன்சர் எடுக்கணும். நம்ம சிலபஸ் படி நம்மளுக்கு சரியான ஃபார்முலா யாருன்னா பயோட்-சாவர்ட் லா. அதனால பயோட்-சாவர்ட் லாவோட ஃபார்முலாவே எழுதிட்டேன். μ0/4π ஐடியல் sin θ/r². ஃபார்முலா எழுதிட்டாலும் உனக்கு ஆன்சர் வராது. நீ என்ன பண்ணா இங்க இருக்கிற ஒரு டேர்மையும் அந்த டயக்ராம்ல எடுத்துட்டு வரும். அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் μ0/4π, அது கான்ஸ்டன்ட், அத டயக்ராம்ல கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது டேர்ம் ஐ ஆல்ரெடி டயக்ராம்ல இருக்கு. மூணாவது டேர்ம் dl. அப்படின்னா இந்த ஃபுல் சர்க்குலர் காயில்ல ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கிறோம். அது நீ எங்க வேணாலும் சூஸ் பண்ணலாம், உன்னோட சாய்ஸ் தான். நான் இந்த இடத்துல சூஸ் பண்ணேன். இதோட லென்த் என்னன்னா dl. ஓகே, இதெல்லாம் இங்க சூஸ் பண்றதுக்கு வந்து இங்கேயோ 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 எங்க வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்து நாலாவது டேர்ம் வந்து ஆர். ஆர்னா என்னப்பா சொல்லியிருக்கோம் பயோட்-சாவர்ட் லா அப்படி? ஆர்னா என்ன? அந்த டிஎலோட மிட் பாயிண்ட்டுக்கும் டெஸ்ட் பாயிண்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ். அப்ப டிஎலோட மிட் பாயிண்ட்டுக்கும் டெஸ்ட் பாயிண்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ். சும்மா நீயா குத்து மதிப்பாலாம் போடக்கூடாது, கரெக்டா போடும். இதுதான் ஆர். மார்க் பண்ணியாச்சு. இப்ப எனக்கு ஒரு டவுட் வருது, இந்த டிஎல இங்க பிக் பண்ணாம இங்க பிக் பண்ணாவோ, இல்ல இங்க பிக் பண்ணாவோ இங்க பிக் பண்ணாவோ, அப்ப டிஎலோட மிட் பாயிண்ட்டுக்கும் டெஸ்ட் பாயிண்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் ஆர் என்ன ஆகும்? வேரி ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வருது. அப்படி டவுட் வரப்பே இல்ல வேரி ஆகாது அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷனும் கிடைக்குது. அப்ப எப்படி வேரி ஆகாது? அதான் மாத்துனா என்ன ஆயிரும்? வேரி ஆயிருமே அப்படிங்கிற தாட் தான் திருப்பி ஜெனரேட் ஆகுது. அப்ப கொஞ்சம் போய் செக் பண்ணி பார்த்தா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க டெஸ்ட் பாயிண்ட் இங்க வைக்க கூடாது, இங்க வைக்கணுங்கிறாங்க. அப்ப திருப்பி அடுத்த டவுட் வருது, ஏன் டெஸ்ட் பாயிண்ட் இங்க வைக்கணும் அப்படின்ட்டு. மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் சர்க்குலர் காயில் நடுவுல தான் இருக்கும். அவுட் சைட் சர்க்குலர் காயில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து நெக்லிஜிபிள், 0. அதனால அவுட் சைட்லாம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வராது, நடுவுல தான் வரும். அதனால நீங்க நடுவுல தான் டெஸ்ட் பாயிண்ட் வைக்கணும் அப்படின்னு சஜஸ்ட் பண்றாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட் சைட் 0னா அங்க டெஸ்ட் வச்சு என்ன ப்ரோஜனம் இருக்கு? ஆன்சர் வராது.
அப்ப எங்க ஆன்சர் வருமோ இல்ல எங்க ஆன்சர் இருக்கோ அங்க எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கிற இடத்துலதான் நீ என்ன பண்ணணும், டெஸ்ட் வைக்கணும். அப்ப அவங்க சொன்ன மாதிரி நம்மளும் நடுவுல தான் வச்சாங்க. அதனால இங்கதான் வைக்கணும். ஆனா இப்ப என்ன டவுட்னா, ஏன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் சர்க்குலர் காயில் நடுவுல மட்டும் இருக்கு, அவுட் சைட்லாம் ஏன் இல்ல அப்படிங்கிற டவுட் வருது. இதுக்கு நான் உனக்கு ஒரு போட்டோ அனுப்புறேன் நாளைக்கு நைட்டு. சர்க்குலர் காயில்ல கரண்ட்டை பாஸ் பண்ணி ஃபில்லிங்ஸ் போட்டா ஃபில்லிங்ஸ் எப்படி அலைன் ஆகுது அப்படிங்கறது அந்த போட்டோல இருக்கும். அதை பாக்குறப்பே உனக்கு புரிஞ்சிடும். ஓகே, நடுவுல தான் என்ன இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு, அவுட் சைட்ல வீக்கா இருக்கு, அதனால அது ஜீரோன்னு புரிஞ்சிடும். குரூப்ல அந்த போட்டோ ஷேர் பண்றேன். பார்த்துட்டு டவுட் இருந்தா அதை பத்தி தனியா பேசிக்கலாம். இப்ப நீ என்ன பண்ணிக்கோ, அக்செப்ட் பண்ணிக்கோ, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் சர்க்குலர் காயில் இஸ் அவைலபிள் ஒன்லி இன் ஆக்சிஸ் ஆஃப் காயில், நாட் அவுட் சைட் காயில். அவுட் சைட்னா மேல கீழே ரைட் லெஃப்ட்ல எல்லாம் இல்ல அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கோ. அப்ப டெஸ்ட் பாயிண்ட் இங்க இருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்களேன், நீங்க டிஎல் இங்க எடுக்காம இங்க எடுத்தாவோ இங்க எடுத்தாவோ இங்க எடுத்தாவோ எங்க எடுத்தாலும் டிஎலோட மிட் பாயிண்ட்டுக்கும் டெஸ்ட் பாயிண்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன ஆகாது, மாறாது. எப்ப மாறும், டெஸ்ட் பாயிண்ட் நவுத்தினாதான் மாறும். நீ டெஸ்ட் பாயிண்ட பிக்ஸ் பண்ணிட்டா உனக்கு இந்த டிஸ்டன்ஸ் மாறாது. இது ஆறுனா இங்க டிஎல் சூஸ் பண்ணாலும் அதே டிஸ்டன்ஸ் தான். அப்ப அவங்க சொன்னது கரெக்ட் தான். டெஸ்ட் பாயிண்ட இங்க வச்சு நாம டயக்ராம் போடணும். நம்மளுக்கு அப்படி வரைய தெரியல, அதனால நாம என்ன பண்றோம், இப்படி வரையறோம். சில புக்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா எலிப்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. நான் எப்படி பாக்குறேன்னா சர்க்குலர் காயில ஃப்ரண்ட்ல இருந்து பாக்குறேன், சர்க்கிள் மாதிரி தெரியும். எலிப்ஸ் போட்டா நீங்க எப்படி பாக்கணும், மேல இருந்து பாக்கணும். மேல இருந்து பார்த்தா இது எப்படி தெரியும், சர்க்கிள் மாதிரி தெரியும். அப்ப நடுவுல மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குன்னு டெஸ்ட் இங்க வச்சு டயக்ராம் போடுவோம். இப்படியும் போடலாம். எனக்கு பர்சனலா இந்த டயக்ராம்ல அவ்வளவு சாட்டிஸ்பாக்சன் வரல. என்ன காரணம்னா இந்த எலிப்ஸ் நம்மளுக்கு ஒழுங்காவே வராது. நீ போடுற எலிப்ஸ் டாப் வியூல இருந்து பார்த்தா எப்படி தெரியணும், சர்க்கிள் மாதிரி தெரியணும், அந்த மாதிரி வரையணும். எனக்கும் வரையல, நிறைய பசங்களும் ஒழுங்கா வரைய மாட்டேங்கிறாங்க. அதனால அந்த ஸ்டைல் போயிட்டு. இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு, இந்த ஸ்டைல்ல செம கிளாரிட்டி கிடைக்கும். இந்த ஆங்கிள் பத்தி எல்லாம் தெளிவா புரியும். இதுல இந்த ஆங்கிள் பத்தி எல்லாம் என்ன ஆகாதுன்னா தெளிவா புரியாது. நீ டயக்ராமே போட்டாலும் அடுத்தடுத்து புரியணும்ல, புரியாம சால்வ் பண்ணா அப்புறம் இது என்ன சால்வ். அதனால புரியணும். அதனால நான் இப்படி எடுத்துக்கிறேன் டயக்ராம். நீ எக்ஸாம்ல இப்படி வரையலாம், இப்படி வரலாம், இது தப்பும் கிடையாது. ஓகே, இப்ப அடுத்து என்ன அப்படின்னா, நான் பயோட் சாவர்ட் லா படி இருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் இங்க மார்க் பண்ணிட்டேன் எக்ஸப்ட் தீட்டா. இப்ப தீட்டா கண்டுபிடிக்கணும். தீட்டானா என்னப்பா, நீங்க டிஎலுக்கு ஒரு டான்ஜென்ட் போடணும். டான்ஜென்ட்டுக்கும் ஆர் லைனுக்கும் அக்ராஸ் உள்ள ஆங்கிள் தான் இந்த தீட்டா. இப்ப டெஸ்ட் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கு, இது ஆர் லைனு. டான்ஜென்ட் போட்டா இப்படி வரும். அப்ப இமேஜின் பண்ணி பாருங்க, டான்ஜென்ட் ஆர் லைனு, தீட்டா ஆல்மோஸ்ட் 90 டிகிரி வரும். கரெக்ட் தானே? ஆல்மோஸ்ட் 90னா எக்ஸாக்டா 90 இருக்காது, ஒரு 87 88 அந்த மாதிரி இருக்கும். அதை நம்ம 90ன்னு எடுத்துக்கலாம். அப்ப தீட்டா 90, தீட்டா 90 டிகிரி அப்படின்னா சைன் 90 என்ன ஆயிரும், 1 ஆயிரும். சைன் 90 1ன்னு இதுல ஃபில் பண்ணிட்டா நெக்ஸ்ட் ரிசல்ட் μ0/4π IDL/r². பட் இது மேக்னிடியூட், இவனுக்கு டைரக்ஷன் இருக்கு. இவனோட டைரக்ஷனை நாம எதுல மார்க் பண்ணா டயக்ராம்ல மார்க் பண்ணும். பயோட்டு சாவட்டும் அந்த டைரக்ஷன் எப்படி மார்க் பண்றது நம்மளுக்கு சொல்லி தராங்க. எப்படி மார்க் பண்ணா கவனமா பாருங்க, இந்த ஆர் லைன் இருக்குல்ல அதுக்கு பெர்பெண்டிகுலரா மார்க். இதுதான் டிபியோட டைரக்ஷன். ஸோ மேக்னிடியூட் இருக்கு, டைரக்ஷன் மார்க் பண்ணியாச்சு. இந்த ஃபார்முலால இருக்க எல்லாத்தையும் உள்ள எடுத்துட்டு வந்து ஃபார்முலாவையும் செமையா அப்டேட் பண்ணியாச்சு. இப்ப ஃபைனல் ஆன்சரை நோக்கி டிராவல் பண்ணும். அப்படின்னா நம்ம மேக்ஸ்க்குள்ள போகணும். நம்ம டீல் பண்ற மேக்ஸ்ல இருக்கிற எல்லாமே நம்மளுக்கு புரியணும், எல்லா ஸ்டெப்ஸும் நம்மளுக்கு புரியணும். அப்படி புரியணுங்கிறதுக்காண்டி நான் சில புது கேரக்டர்ஸை உள்ள எடுத்துக்கோ, புது கேரக்டர்ஸை உள்ள எடுத்துக்கோ. அது யாருன்னா சென்டர் ஆஃப் சர்க்கிள் காயில் ஓ, ரேடியஸ் ஆஃப் சர்க்குலர் காயில் ஆர். ஆல்ரெடி ஸ்மால் ஆர நம்ம வேற ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்றோம், அதனால கேபிட்டல் ஆர் போட்டுக்கோங்க. சர்க்கிள் காயில் சென்டருக்கும் டெஸ்ட் பாயிண்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற ஆக்சியல் டிஸ்டன்ஸ் எக்ஸ். அப்புறம் புதுசா ஒரு ஆங்கிள் ஆகும். அதாவது டெஸ்ட் பாயிண்ட் இங்க இருக்கு, இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ், இது யாரு ஸ்மால் ஆர். இங்க ஒரு ஆங்கிள் கிரியேட் ஆகுது, அது என்னது ஆல்பா. இது யாரு ரேடியஸ். நீ டயக்ராம் இங்கிட்டு வர, ஆனா யோசிக்கிறப்ப இங்க வச்சு அப்பப்போ யோசிச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் படிக்கிறப்பெல்லாம் யோசிச்சுக்கோ, அதுக்கப்புறம் தேவைப்படாது. சரி இதெல்லாம் பண்ணியாச்சு, ஆன்சர் வந்துருமானா வராது, இன்னும் அப்டேட் பண்ணும். உள்ள கரெக்டான மேக்ஸ் எடுத்துட்டு வர வரை அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு நான் என்ன பண்றேன், இன்னொரு ரெஃபரன்ஸ் லைன் போடுறேன், அது இந்த ரெஃபரன்ஸ் லைனுக்கு பெர்பெண்டிகுலரா போடுறேன். பாருங்க, இந்த ஆங்கிள் ஆல்பானா இந்த லைனும் பெர்பெண்டிகுலரா இருக்குன்னா இந்த கேப் எவ்வளவு வரும், 90 மைனஸ் ஆல்பா. இந்த டிபியை நாம எப்படி மார்க் பண்ணிருக்கோம், ஆர் லைனுக்கு பர்பெண்டிகுலரா மார்க் பண்ணிருக்கோம். அப்ப இது டோட்டலா 90 டிகிரி.
இந்த கேப் எவ்வளவு இருக்கு 90 மைனஸ் ஆல்பா. அப்ப இங்க என்ன போட்டா இதை ஆட் பண்ணா 90 வரும் அப்படின்னு யோசிக்கணும். இங்க ஆல்பா போட்டா என்ன ஆயிரும் ஆல்பா பிளஸ் 90 மைனஸ் ஆல்பா வில் பிகம் அஸ் 90 அப்படின்னு. இப்படி பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஐடியா கிடைக்குது. என்ன ஐடியானா ஒரு வெக்டார் குவாண்டிட்டி இன்க்ளைண்டா இருக்கு. நான் பல இடங்கள்ல உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு வெக்டார் இன்க்ளைண்டா இருந்தா நீ ரெண்டா ஸ்பிளிட் பண்ணலாம். எப்படி ஆங்கிள் இருக்கிற சைடு காஸ் காம்பனன்ட், அதுக்கு பெர்பெண்டிகுலரா சைன் காம்பனன்ட். அடுத்து என்ன டிபி காஸ் ஆல்பாவை சால்வ் பண்ணா 0 ஆயிடும். அது எப்படின்னு கடைசியா சொல்லி தரேன். எப்ப இது 0 ஆகுதோ அப்ப இதை பத்தி கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. டிபி சைன் ஆல்பா மட்டும் இருக்கு, அதை சால்வ் பண்ணா ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும். ஏன்னா டிபி சைன் ஆல்பா ஃபார் திஸ் எலிமெண்ட் we need to calculate for entire circular coil. அப்ப டிபி சைன் ஆல்பாவை நீங்க இன்டகிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும் ஃபைனல் ஆன்சர் பி கிடைக்கும். இப்ப திருப்பி இமேஜின் பண்ணுவோம். இந்த பேனா இது டெஸ்ட் பாயிண்ட், இது ஆர் லைன். ஆர் லைனுக்கு பர்பெண்டிகுலரா டிபி போடணும் வச்சுட்டான். அடுத்து இது டிபி காஸ் ஆல்பா, இது டிபி சைன் ஆல்பா. எப்ப நீங்க டிபியை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிட்டீங்களோ இப்படி காமிக்கிறேன். எப்ப நீங்க டிபியை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிட்டீங்களோ அப்ப டிபியை தூக்கிடலாம். டிபி காஸ் ஆல்பா 0னா அதையும் தூக்கிடலாம். அப்ப டிபி சைன் ஆல்பா மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் ஆஃபர் பண்ணுது. அதோட டைரக்ஷன் இப்படி இருக்கு. இப்ப நான் ஏன் இந்த மாதிரி வச்சு காமிக்கிறேன்னா கடைசியா சொல்றேன். இதை மைண்ட்ல மட்டும் வச்சுக்கோ. டிபி சைன் ஆல்பாவோட டைரக்ஷனை மைண்ட்ல வச்சுக்கோ. கடைசியா சொல்றேன். இப்ப இங்க வாங்க, டிபிக்கு பதில் இதை ஃபில் பண்ணுங்க. அப்ப பி இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் டிபிக்கு பதில் μ0/4 π IDL by R squared into sin alpha. நேரா இங்க இருக்கிற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்து சைன் ஆல்பாவை கலெக்ட் பண்ணுங்க. சைன் ஆல்பானா என்ன வரும், சைன் தீட்டாவோட ஃபார்முலா என்ன, ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ். அப்ப R/R. அதை இங்க ஃபில் பண்ணுங்க. அப்ப μ0/4 π IDL by R squared sin ஆல்பாவுக்கு பதில் R/R. μ0 4 π அதுக்கப்புறம் ஐ கேபிட்டல் ஆர், ஆர் கியூப், ஆர் ஸ்கொயர் இன்டு ஆர், ஆர் கியூப் இதெல்லாம் வெளியே எடுத்துட்டா இன்டெகிரல் டிஎல்னு ஒண்ணு. டிஎல்ங்கிறது சின்ன லென்த், அதை இன்டகிரேட் பண்ணா ஃபுல் லென்த் வரும். சர்க்குலர் காயில்ல ஃபுல் லென்த்ங்கிறது சர்க்கம்ஃபரன்ஸ், சர்க்கம்ஃபரன்ஸ் 2π கேபிட்டல் ஆர். ஓகே தானே, சர்க்கம்ஃபரன்ஸ்ங்கிறது 2π கேபிட்டல் ஆர். ஆர் தான் ரேடியஸ்னு போட்டிருக்கோம், அவசரத்துல ஸ்மால் ஆர் போட்டுறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணும், இதுக்கு பதில் 2π கேபிட்டல் ஆர்னு ஃபில் பண்ணும். அப்படி ஃபில் பண்ணா பி என்ன ஆகும், μ0 IER டிவைடட் பை 4π R கியூப் இன்டூ 2π கேபிட்டல் ஆர்னு வரும். 2π 4π கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2. ஃபர்தரா அப்டேட் பண்ணா μ0 IR ஸ்கொயர் டிவைடட் பை 2R கியூப். எனக்கு இந்த ஆர் கியூப் பிடிக்கல, அப்ப அதை அப்டேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு இங்க இருக்கிற ட்ரையாங்கிள் இருந்து நான் என்ன பண்றேன்னா பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணி ஆர் கியூப் கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்ப இந்த ட்ரையாங்கிள்ல பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணா ஹைபாட்னஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சைட் ஸ்கொயர் பிளஸ் சைட் ஸ்கொயர்னு வரும். ஃப்ரம் திஸ் ஆர் கண்டுபிடிச்சா ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ரூட்னாலும் ஹோல் பவர் 1/2 ஒண்ணுதான். இதுல இருந்து ஆர் கியூப் கண்டுபிடிச்சா ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. இதை இங்க ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்ப பி வில் பிகம் as what, μ0 IE R squared divided by 2 into R squared plus X squared whole power 3/2. ஓகேவா, இதுல ஒரு சர்க்கிள் தானே இருக்கு, அப்படின்னா அது ஒரு டர்னா இருக்கு. அப்ப ரெண்டாவது டர்ன், மூணாவது டர்ன், நாலாவது டர்ன் இதே சைஸுக்கு இது மேலே நீ என்ன பண்ணிக்கலாம், ஓவர் பண்ணிக்கலாம், ஓவர்லாப் பண்ணிக்கலாம். அப்ப n டர்ன்ஸ் வந்துருச்சுன்னா என்ன ஆகும், இந்த ஃபார்முலாவை என்னால மல்டிப்ளை பண்ணிருங்க. அப்ப μ0 NI R squared divided by 2 into R squared plus X squared whole power 3/2. இதான் ஃபைனல் ஆன்சர். ஃப்ரம் திஸ் ஆன்சர் ஒரு ஸ்பெஷல் கேஸா அச்சீவ் பண்ணணும். என்ன ஸ்பெஷல் கேஸ்னா, இப்ப டெஸ்ட் பாயிண்ட் இங்க இருக்குல்ல, அதுக்கு பதில் சென்டர்ல வச்சு. அப்ப நீங்க டெஸ்ட் பாயிண்ட் இங்க வைக்காம சென்டர்ல வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா எக்ஸ் 0 ஆயிரும். பாருங்க, எக்ஸ்ங்கிறது சென்டருக்கும் டெஸ்ட் பாயிண்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற ஆக்சியல் டிஸ்டன்ஸ். யூ ஆர் கீப்பிங் டெஸ்ட் பாயிண்ட் அட் சென்டர்னா எக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிரும். அப்ப அட் ஆரிஜின் அட் சென்டர் எக்ஸ் வில் பிகம் as 0. எக்ஸ் 0 இங்க போட்டா பி வில் பிகம் as μ0 NI R squared divided by 2 into R squared plus 0 squared. அப்ப 0 squaredனா 0 ஆயிரும், அதை விட்டுறலாம். அப்ப 2 into R squared whole power 3/2 வரும். இந்த 2 கேன்சல், R கியூபும் R ஸ்கொயர்டும் கேன்சல் ஆகி சென்டருக்கான ரிசல்ட் μ0 NI/2 இருக்கும்.
ஒரிஜினல் ரிசல்ட்டோட ஸ்பெஷல் கேஸ் ரிசல்ட் தான் நியூமரிக்ல பவர்ஃபுல்லா பிளே ஆகும். இது அங்கெங்கதான் பிளே பண்ணுது. இதான் பயங்கரமா பிளே பண்ணுது. அவ்வளவுதான்ப்பா, முடிச்சாச்சு. நம்ம ஒன்னே ஒண்ணு இதுல கன்ஃபார்ம் பண்ணிட்டா சூப்பரா இருக்கும். டிபி காஸ் ஆல்பா எப்படி செய்யும் அதை கண்டுபிடிச்சா கம்ப்ளீட் பிக்சர் கிடைச்சிடும். பொதுவா இந்த மாதிரி சர்க்குலர் காயில் எடுக்கிறப்ப, சர்க்குலர் சம்திங் எடுக்கிறப்ப, எதுவா இருந்தாலும் சர்க்கிள் மாதிரி எடுக்கிறப்ப நீங்க ஒரு எலிமெண்ட் எடுத்தீங்கன்னா நேச்சுரலாவே ஆப்போசிட் எஃபெக்ட்ல இன்னொரு எலிமெண்ட் ஃபார்ம் ஆயிருப்பா. இந்த எலிமெண்டோட லென்த் டிஎல், இதோட மிட் பாயிண்ட்டுக்கும் டெஸ்ட் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஆர். அப்ப இந்த ஆங்கிள் ஆல்பானா ஐடென்டிக்கல் எலிமெண்ட் தான் இதுவும். அப்ப இங்கேயே என்ன ஆகும், ஆல்பான்னு. இந்த எலிமெண்ட்னால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்டை எப்படி மார்க் பண்ணணும், இந்த ஆர் லைனுக்கு பெர்பெண்டிகுலரா மார்க் பண்ணணும். அப்ப இது ஆல்பானா இதுவும் என்ன ஆகும், ஆல்பா ஆகும். ஒரு டேர்ம் இன்க்ளைண்டா இருந்தா நீங்க ரெண்டா ஸ்பிளிட் பண்ணலாம். எங்க ஆல்பா இருக்கோ அங்க காஸ் காம்பனன்ட் வந்துடும். அப்ப டிபி காஸ் ஆல்பா, அதுக்கு பெர்பெண்டிகுலரா என்ன ஆயிரும்னா டிபி சைன் ஆல்பா வரும். அப்ப டிபி காஸ் ஆல்பாவும் டிபி காஸ் ஆல்பாவும் எப்படி இருக்கு, ஆப்போசிட்ல இருக்கு, கேன்சல் ஆயிடும். அப்ப நீங்க எக்ஸாம்ல இந்த மாதிரி டயக்ராம் போட்டாலும் ஓகே, டயக்ராம் போடலைனாலும் டிபி காஸ் ஆல்பா வில் கேன்சல் டியூ டு ஆப்போசிட் எலிமெண்ட் அப்படின்னு சொன்னா போதும். அப்ப நம்மளுக்கு சந்தேகம் வருது, டிபி காஸ் ஆல்பா ஆப்போசிட் எலிமெண்ட்னால கேன்சல் ஆகுதுன்னா இந்த டிபினால என்ன ஆகும், இன்னொரு டிபி சைன் ஆல்பா வரும்ல. ஏற்கனவே ஒரு டிபி சைன் ஆல்பா இருக்கா, இப்போ ஒரு டிபி சைன் ஆல்பா இருக்கா. அப்ப டோட்டலா என்ன ஆயிரும், 2 டிபி சைன் ஆல்பான்னு தானே வரும். அப்ப இங்க 2 டிபி சைன் ஆல்பா தானே எடுக்கணும் அப்படின்னு ஒரு டவுட் வரும். எடுக்கக்கூடாது, டிபி தான் எடுக்கணும், டிபி சைன் ஆல்பா தான் எடுக்கணும். எப்படி? இப்ப நான் என்ன பண்றேன், பயோட் சாவட்டோட அந்த தீமுக்குள்ள போறேன். பயோட் அண்ட் சாவட் என்ன சொல்றாங்க, ஒரு சின்ன ஒயருக்கு பண்ணிட்டு இன்டகிரேட் பண்ணுங்கிறாங்க. இன்டகிரேட் பண்ணுங்கன்னு அவங்க சொல்றதுக்கு முன்னாடி என்ன தீம் சொன்னாங்க, ஒரு சின்ன ஒயர் மாதிரியே நிறைய சின்ன சின்ன ஒயர் எடுங்க, எல்லாத்துக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு வெக்டார் அடிஷன் பண்ணுங்கிறாங்க. கரெக்ட் தானே? அப்ப நான் இந்த என்டையர் சர்க்குலர் காயில 10 டிஎல் இருக்கிறதா அசியூம் பண்ணிக்கிறேன். 10 இருக்கலாம், 20 இருக்கலாம், 100 இருக்கலாம். ஒரு புரிதலுக்காண்டி 10 எலிமெண்ட் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். 10 டிஎல் இருந்ததுன்னா 10 டிபி வரும். 10 டிபியை நீ ரெண்டா ஸ்பிளிட் பண்ணலாம். பண்ண என்ன ஆகும், டிபி காஸ் ஆல்பா டிபி சைன் ஆல்பான்னு 10 டைம்ஸ் வரும். இந்த 10 டிபி காஸ் ஆல்பாஸும் என்ன ஆயிரும் அப்படின்னா ஒன்னோட ஒன்னு ஆப்போசிட்ல இருந்து கேன்சல் ஆயிரும். 10 டிபி சைன் ஆல்பாவும் இதே பக்கம் இருக்கும். அப்ப டிபி சைன் ஆல்பா டிபி சைன் ஆல்பா டிபி சைன் ஆல்பான்னு 10 டிபி சைன் ஆல்பாவும் இதே பக்கம் இருக்கும். அப்ப ஃபைனல் ஆன்சர் டிபி இஸ் ஈக்குவல் டு நீ எப்படி எழுதணும், டிபி சைன் ஆல்பா பிளஸ் டிபி சைன் ஆல்பா பிளஸ் டிபி சைன் ஆல்பா பிளஸ் டிபி சைன் ஆல்பான்னு நீ 10 டைம்ஸ் எழுதணும். 10 எலிமெண்டா ஸ்பிளிட் பண்ணியிருந்தா. நீ n எலிமெண்டா ஸ்பிளிட் பண்ணியிருந்தா என்னப்பா ஆகும், டிபி சைன் ஆல்பா டிபி சைன் ஆல்பா டிபி சைன் ஆல்பான்னு அப்படியே போயிட்டே இருக்கும். அப்ப ரிப்பீட்டட் அடிஷன். ரிப்பீட்டட் அடிஷன்னா என்னப்பா அர்த்தம், நீ அதை பண்ணாம ஒரே ஒரு எலிமெண்ட் எடுத்து இன்டகிரேட் பண்ண. அதனால ரிப்பீட்டடா டிபி சைன் ஆல்பா வருது, அதை தூக்கிட்டு நான் ஒரு எலிமெண்ட் போட்டு இன்டகிரேட் பண்ணி ஆன்சர். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை தான் ஃபாலோ பண்ணிருக்கேன். எப்படின்னா ரிப்பீட்டட் அடிஷனுக்கு பதில் இன்டகிரேஷன் மாத்திட்டேன். இந்த டிபி காஸ் ஆல்பால ரிப்பீட்டட் அடிஷன் பண்ணிக்கிறான். எப்படி, எல்லாத்தையும் ஆட் பண்றப்ப கேன்சல் ஆகி 0 ஆயிடும். ஸோ டிபி காஸ் ஆல்பா விஷயத்துல நார்மல் மேக்ஸ் போய்க்கிறேன், டிபி சைன் ஆல்பா விஷயத்துல என்ன பண்ணிக்கிறேன், இன்டகிரேஷன் மேக்ஸ் போய்க்கிறேன். நீ இதெல்லாம் எக்ஸாம்ல எழுத வேண்டிய அவசியம் இல்லை, இதெல்லாம் எந்த புக்லயும் இருக்காது. சரியா மேக்ஸ் தெரிஞ்சா இப்ப நான் சொன்னதெல்லாம் என்ன ஆகும் புரிஞ்சுக்க முடியும். மேக்ஸ் தெரிஞ்சாதான் எனக்கு புரியும், இல்லன்னா என்னன்னே புரியாது. ஏன்டா டிபி சைன் ஆல்பா எடுக்கலன்னு டவுட் வரும். இல்ல டிபி சைன் ஆல்பா மட்டும் தான் எடுத்தா போதும், 2 டிபி எடுக்க கூடாது, இல்ல 2 டிபி போட்டா லிமிட் மாத்தி போடணும், அது இதுன்னு வளர்ற மாதிரிதான் இருக்கும். சரியான பாயிண்ட் எக்ஸ்பிளனேஷன் கிடைக்காது. மேக்ஸ் தெரிஞ்சா கிடைச்சிடும். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் எப்படி எப்படியெல்லாம் டீல் பண்ணலாம், ரிப்பீட்டடா ஆட் பண்ணா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல், ஆர் ரிப்பீட்டட் அடிஷனுக்கு பதில் இன்டகிரேஷன் போலாம். ஒரு சைட்ல நான் ரிப்பீட்டட் அடிஷனுக்கு பதில் இன்டகிரேஷன் போறேன், இன்னொரு சைட்ல நான் ரிப்பீட்டட் அடிஷன் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ரிப்பீட்டட் அடிஷன் ஃபாலோ பண்றப்ப இதுல 0 ஆகுது, இதுல 0 ஆகாது. அதனால நான் என்ன பண்றேன், இன்டகிரேஷன் போய் ஆன்சர் முடிச்சாச்சு. அடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டார் குவாண்டிட்டி. அப்ப அதுக்கு டைரக்ஷன் இருக்கும்ல, அதை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆல்ரெடி தான் நம்ம பேனா வச்சு டிசைட் பண்ணியாச்சு எங்கிட்ட டைரக்ஷன் இருந்தது, இப்படி இருந்தது, டிபி சைன் ஆல்பாவோட டைரக்ஷன். அப்ப ஃபைனல் டைரக்ஷன் ஆஃப் பி எப்படி இருக்கும்னா இப்படிதான் இருக்கும். ஃபைனல் டைரக்ஷன் ஆஃப் பி இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ராப்ளம்ல போய் மொக்கையாலாம் சொல்ல முடியாது, மாட்டிக்குவோம். கரண்டோட டைரக்ஷன் மாறிச்சுன்னா அப்ப டிபி எப்படி இருக்கும் அப்படிங்கிற டவுட்லாம் வர ஆரம்பிச்சிடும், ஆர் பி எப்படி இருக்கும் அப்படிங்கிற டவுட்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால இந்த மாதிரி இடத்துல எல்லாம் மேக்ஸ்வெல்லோட சப்போர்ட் எடுக்கிறதா நல்லது. இந்த மாதிரி இடத்துல பயோட் அண்ட் சாவர்ட் சொல்றதை வச்சு யோசிச்சா மாட்டிக்குவோம். அப்ப மேக்ஸ்வெல் என்ன சொல்றாரு, ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை யூஸ் பண்ண சொல்றாரு. இப்போ ஒரு சேஞ்சுப்பா, ஆல்ரெடி ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் லாங் ஒயருக்கு யூஸ் பண்ணோம். அப்ப தம்ப் யாரு, கரண்ட், மிச்ச 4 விரல் யாரு, மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்ப மாத்திக்கோ, 4 விரல் தான் கரண்ட், கரண்ட்டுக்கு ஃபேவரா 4 விரல வைங்க, தம்ப் மேக்னெட்டிக் ஃபீல்டா காமிச்சு முடிஞ்சிருச்சு.
கரண்ட் இப்படி இருக்குன்னா 4 விரல் இப்படி வை, தம் மேக்னெட்டிக் ஃபீல்ட காமிச்சு. இதான் பெஸ்ட். அதான் நான் சொன்னேன், பிளெண்ட் பண்ணிக்கலாம் இந்த ரூல. லாங் ஒயர்ல இது கரண்ட், இது மேக்னெட்டிக் ஃபீல்டு. சர்க்கிள் மாதிரியான ஒயர்ஸ்ல யாரு, இது கரண்ட், இது மேக்னெட்டிக் ஃபீல்டு. மாத்திக்கலாம், ஈஸியா இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எனக்கு எல்லா ப்ராப்ளத்திலையும் தேவைப்படாது, அதே நேரத்துல தேவையே படாதுன்னு சொல்லவும் முடியாது. அப்போ ப்ராப்ளம் பார்க்கணும், கரெக்டா ப்ராசஸ் பண்ணணும். டைரக்ஷன் வேணும்னா டைரக்ஷனோட ப்ராசஸ் பண்ணணும், டைரக்ஷன் தேவை இல்லைன்னா வெறும் ஃபார்முலா மட்டும் வச்சு ப்ராசஸ் பண்ணணும். இதுல ஒரு 10 ப்ராப்ளம் இருக்கு. அதுல ஒரு ப்ராப்ளம் நான் தப்பா எழுதிருப்பேன், இந்த லெசனுக்கான கிடையாது, அடுத்த லெசன். அதனால அதை அடுத்த லெசன்ல சேர்த்துட்டேன், அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மிச்ச 9 ப்ராப்ளம்ஸ் என்ன பண்ணணும், இப்ப கம்ப்ளீட் பண்ணணும். இது ஒரு ட்ராக். நாளைக்கு என்ன பண்ணுவோம்னா, இப்ப இவ்வளவு நேரம் என்னென்ன படிச்சோமோ அத்தனையும் படிப்போம், படிச்சுட்டு வேற ட்ராக்ல போகும். இப்படி ஒரு நாள் என்ன ஆகும், பழசெல்லாம் ரீவைன் பண்ணி ட்ராக்கை மாத்திக்கிட்டே. கிளியரா? அது பயோடென்ஸ் ஆவட் இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்றாங்க. அவங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சுதான் அதை சொல்றாங்க. நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் செய்யாததுனால அவங்க சொன்னதை என்ன பண்ணிக்கிறோம், அக்செப்ட் பண்ணிக்கிறோம். மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னடிசம் அப்படின்னு ஒரு நோட்ஸ் இருக்கும், நல்லா பல்கா இருக்கும். அந்த நோட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எடுக்கும். ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கிறவங்க இந்த நோட்ஸ் எடுக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். எடுத்தாச்சா? The current in a circular coil of single tan produces a magnetic induction B naught at center. The coil is unwound and then rewound into a circular coil of 2 tans. Now the magnetic induction at center for the same current will be. மேக்னெட்டிக் இண்டக்ஷன்னாலும் மேக்னெட்டிக் ஃபீல்டுனாலும் மேக்னெட்டிக் பிளக்ஸ் டென்சிட்டினாலும் ஒண்ணுதான். இது நம்ம போன வாரமே என்ன பண்ணியாச்சு, சாட்டர்டே கிளாஸ்லயே கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அப்ப மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அட் சென்டர் ஆஃப் சர்க்குலர் காயில் பத்தி பேசுறாங்க. இப்பதான் ஃபார்முலா ரெடி பண்ணோம். இப்ப யாரும் நோட்ஸ் பார்க்காதீங்க, எல்லாரும் போர்ட பாருங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார் சர்க்குலர் காயில் அட் சென்டர் கால்குலேட் பண்றதுக்கு இதுதான் ஃபார்முலா. இதுல 2 சிச்சுவேஷன் சொல்றாங்க. அப்ப நான் 2ஆ பிரிச்சுக்கிறேன். சிச்சுவேஷன் 1ல ஒரு சர்க்குலர் காயில் எடுக்கிறாங்க, அதுல நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 1ன்ட்டாங்க, பாஸ் ஆகுற கரண்ட் ஐங்கிறாங்க. அப்ப காயிலோட சென்டர்ல ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு பி நாட்னு சொல்றாங்க. அப்ப இங்க இருக்கிற டேட்டாவை இந்த ஃபார்முலால போட்டு பி நாட் கண்டுபிடிங்க. மியூ நாட் கான்ஸ்டன்ட், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 1, கரண்ட் ஐ 2 கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கிற. ரேடியஸ் ஆஃப் காயில் சொல்லல, அதனால நீ ஏன் 6ன்னு போட்டு, தப்பு கிடையாது. அடுத்த சிச்சுவேஷன் என்ன பண்றாங்கன்னா, இந்த காயில அன்வவுண்ட் பண்றாங்க. அன்வவுண்ட்னா பிரிச்சுட்டாங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர் மாதிரி மாறி, அதுக்கப்புறம் திருப்பி ரீவவுண்ட் பண்றாங்க. ரீவவுண்ட்னா திருப்பி சுத்துறாங்கன்னு அர்த்தம். அப்படி சுத்துறப்ப 2 டேனா சுத்துறாங்க. அப்போ ஒரு காயில பிரிச்சுட்டு 2 டேனா சுத்துறாங்க. இதோட சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபார் சேம் கரண்ட். அப்ப கரண்ட் மாறும். இப்ப 2 டேனா இதை மாத்திட்டாங்க. 1 பிரிச்சு 2ஆ சுத்தி இருக்காங்க. 1 பிரிச்சு 2ஆ சுத்தினா சைஸ் சின்னதாயிடும், அதனாலதான் கொஞ்சம் சின்னதா வரைஞ்சிருக்கு. இப்ப கால்குலேட் பண்ணுங்க. மியூ நாட் கான்ஸ்டன்ட், கீழே இருக்கிற 2 கான்ஸ்டன்ட், நம்பர் ஆஃப் டான்ஸ் என்ன அப்படி சொல்லியிருக்காங்கன்னா 2ன்னு சொல்லிட்டாங்க. செகண்ட் சிச்சுவேஷன்ல சேம் கரண்ட்ங்கிறதுனால கரண்ட் மாறல. ரேடியஸ் உனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, லாஸ்ட் டைம் எப்படி இருந்ததோ அது மாதிரி ஹாஃப் தி அமௌண்டா மாறி இருக்கும். கரெக்ட் தானே? முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த 2 மேல கொண்டு போங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட். அவசரத்துல கண்ணை மூடிட்டு ரேடியஸ் 6ன்னு போட்டுறாத, கரெக்டா அதை ரெகனைஸ் பண்ணி போடு. இந்த 2 மேல கொண்டு போயிட்டா 4 into மியூ நாட் ஐ பை 2r வந்துடும். மியூ நாட் ஐ பை 2rக்கு பதில் சிச்சுவேஷன் 1ஓட மேக்னெட்டிக் ஃபீல்ட் போட்டுக்கலாம். அப்ப சிச்சுவேஷன் 2ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் 4 times ஆஃப் சிச்சுவேஷன் 1, which is B naught. இதான் சில நேரத்துல இதை n டேனா சுத்த சொல்லுவாங்க. அப்ப n டேன் சுத்தினா இங்க என்னப்பா வரும், n வரும். இங்க என்ன வந்துடும், r by n வந்துடும்.
அந்த மாதிரியும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிரிச்சு சுத்துறது ஒரு லாஜிக். இப்ப இதே கேள்வியில இதுல ஒரு டேன் இருக்கு, இது மேலேயே இன்னொரு டேன் போட்டோம் அப்படின்னு சொன்னா அப்ப இந்த ரேடியஸ் மாறாது. அவங்க அன்ஒன் பண்ணிட்டு ரீஒன் பண்றாங்க. முதல்ல பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அதே ஒயரை 2ஆ சுத்து 3ஆ சுத்துன்னு சொல்றப்ப சைஸ் ரேடியஸ் என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகும். இது ஒரு ஸ்டைல். சிங்கிள் காயில் தான். சிங்கிள் காயில்ல மோஸ்ட்லி வந்து உனக்கு டைரக்ஷன்லாம் என்ன ஆகாதுன்னு தேவைப்படும். ஓகே, இதை நான் டிக் பண்ணிடுறேன். அடுத்த கொஸ்டின் எடுங்க. செகண்ட் கொஸ்டின் எடுங்க. A circular current carrying coil has a radius r. Find the distance from which the center of the coil in the axis where the magnetic induction will be 1/8 of its value at the center of coil. Sometimes சில கொஸ்டின்ஸ் படிச்சு பார்த்தா புரியாது, சொல்யூஷன் பார்த்தோன்னே கொஸ்டின் ஈஸியா புரிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் தான் இது. இப்ப எல்லாரும் போர்ட பாருங்க. ஒரு சர்க்குலர் காயில் இருக்கு, அதுல கரண்ட் பாஸ் ஆகுது, அதோட ரேடியஸ் வந்து ஆர். அதோட சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு பி நாட்னு நானா போட்டுக்கிறேன். ஏதாவது ஒரு சிம்பிள் கொடுக்கணும், நான் பி நாட்னு கொடுக்குறேன். அங்க இருந்து செர்டைன் டிஸ்டன்ஸ் எக்ஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளவு இருக்கு அப்படின்னா 1/8 டைம்ஸ் ஆஃப் பி நாட்டா இருக்கு. அப்படின்னா இங்க எவ்வளவு இருக்கோ அது மாதிரி 1/8 டைம்ஸ் ஆஃப் பி நாட்டா அந்த இடத்துல இருக்கு. அப்படின்னா எக்ஸ் என்னன்னு கேட்கறாங்க. தமிழ்ல ஒரு கேள்விக்கு எக்ஸ்பிளனேஷன் தேர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா எது தேவையோ அது கடைசியா வரும். இங்கிலீஷ்ல என்ன ஆகும் அப்படின்னா எது தேவையோ அது பிகினிங்லேயே வரும். இந்த கொஸ்டின்ல ஒரு இடத்துல ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ்னு இருக்கும். கொஸ்டின் அதுக்கப்புறம் லென்த்தியா இருக்கிறதுனால டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற அந்த தாட்டு நம்ம மூலையில இருந்து விலகி போய் கொஸ்டின் புரியாத ஒரு ஃபீலை கொடுக்கும். நீ ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சா புரிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா சொல்யூஷன் பார்த்தாவே உனக்கு என்ன ஆயிரும், புரிஞ்சிடும். இனிமேல் இது பயங்கர சிம்பிள். செம கன்வீனியன்டா ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்துட்டாங்க. B is equal to 1/8 times of B naught. ஜஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப் அப்டேட் பண்ணா அந்த எக்ஸ் கிடைக்கும். பி யாருப்பா? மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் செர்டைன் டெஸ்ட் பாயிண்ட். இங்க வரையணும், வரைய முடியாதுங்கிறதுனால தான் அங்க வரைஞ்சிருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் செர்டைன் டெஸ்ட் பாயிண்ட் டெரைவ் பண்ணியாச்சு. μ0 Ni r² டிவைடட் பை 2 into r² plus x² whole power 3/2. அடுத்து 1/8 ரீடைன். B நாட்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சென்டர். அதுக்கான ஃபார்முலா என்ன? μ0 Ni by 2r. 2 கேன்சல் ஆயிரும். μ0 Ni கேன்சல். 8 into r அப்படியே கிராஸ் பண்ணிட்டா 8r³ வந்துடும். இது அங்கிட்டு கிராஸ் பண்ணா என்ன ஆகும்னா r² plus x² whole power 3/2. கியூபிக் ரூட் எடுங்க. 8க்கு கியூபிக் ரூட் எடுத்தா 2, r³ எடுத்தா 6, இதுக்கு கியூபிக் ரூட் எடுத்தா r³ கேன்சல் ஆகி r² plus x² whole power 1/2. whole power 1/2னா ரூட்னு அர்த்தம். ரூட்டை கேன்சல் பண்றதுக்கு ஸ்கொயர் பண்ணுங்க. அப்ப ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும்? 4r² is equal to r² plus x² வந்துடும். r² இங்கிட்டு கொண்டு வாங்க. அப்ப 3r² is equal to x² வரும். எக்ஸ் கண்டுபிடிச்சா √3r² வரும். which means √3r வந்துடும். தாராளமா பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கலாம்ப்பா. ஏன்னா இந்த சைட்ல என்ன ரிசல்ட் இருக்கோ அது அப்படியே பேக் சைட்லயே வரும். அதனால பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கிற ஆப்ஷன் இருந்தா அதை பிக் பண்ணிக்கலாம். பிளஸ் ஆர் மைனஸ் இல்லைன்னா எந்த ஆப்ஷன் அந்த இடத்துல கன்வீனியன்ட்டோ அதை எடுத்துக்கலாம். போர்டு எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் வருதுன்னா பிளஸ் ஆர் மைனஸோட எழுது. நீ நிறைய மார்க் எடுக்கிறப்ப இந்த பிளஸ் ஆர் மைனஸ் போடலைன்னா மார்க்கை குறைச்சிருவாங்க. நீ கம்மி மார்க் எடுக்கிறப்ப பிளஸ் ஆர் மைனஸ் போடலைன்னா அது ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்துக்க மாட்டாங்க, மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே, வாட் எவர் இட் இஸ், எது பண்ணாலும் உருப்படியா பண்ணும். டிக் பண்ணிடுங்க. தேர்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் போட்டுங்க. Two similar coil of radius capital R are lying concentrically with their planes at right angles to each other. The current flowing in them are I and 2I respectively. The resultant magnetic field induction at center will be. ரெண்டு காயில்னு சொல்லிட்டாங்கப்பா. ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சென்டர் கேக்குறாங்க. ரெண்டு காயிலும் சர்க்குலர் காயில். போர்ட பாருங்க எல்லாரும். சர்க்குலர் காயிலோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா. கொஸ்டின்ல நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல, அதனால அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் காயிலோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சென்டரை நான் B1 எழுதிக்கிறேன். செகண்ட் காயிலுக்கு நான் B2 நேம் பண்ணிக்கிறேன். μ0 கான்ஸ்டன்ட்,
அதனால அதை அப்படியே வச்சுக்கிறான். நெக்ஸ்ட் ஐ, ஃபர்ஸ்ட் காயில்ல பாஸ் ஆகிற கரண்ட் ஐங்கிறாங்க, செகண்ட் காயில்ல பாஸ் ஆகிற கரண்ட் 2i கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 2 கான்ஸ்டன்ட், அதையும் அப்படியே வச்சுக்கிறான். அடுத்து ரேடியஸ், ரெண்டு காயிலும் சேம் காயில், சேம் சைஸ் காயில் அப்படின்னு கொஸ்டின்ல இருக்கு. சிமிலர் காயில்னு இருக்கு. சிமிலர்னா ரேடியஸ் மாறாது. இத பாக்குறப்ப எனக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. என்ன ஐடியானா, இந்த 2 ரீடைன் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிற μ0I/2r பதில் B1 ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்னு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்ப பாயிண்ட் என்னன்னா, இது ஃபர்ஸ்ட் காயிலோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சென்டர், இது இரண்டாவது காயிலோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சென்டர். இந்த ரெண்டு காயிலும் ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலரா இருக்கு. அப்ப ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சென்டர் என்னன்னு கேக்குறாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டார் குவாண்டிட்டி. வெக்டார்ல ரிசல்டன்ட்னு சொல்லிட்டாங்கன்னா நீ வெக்டார் அடிஷன் பண்ணணும் அர்த்தம். ரிசல்டன்ட், நெட் இப்படி எல்லாம் சொல்லிட்டாங்கன்னா வெக்டார் அடிஷன் பண்ணணும் அர்த்தம். வெக்டார் அடிஷன் பண்ணா B1 B2 டைரக்ஷன், B1 B2 டைரக்ஷன் நீ கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டு சர்க்குலர் காயிலும் பர்பெண்டிகுலரா இருக்குன்னு சொல்றாங்களா, அது எப்படி இருக்குன்னு இமேஜின் பண்ணு. அது எப்படி இருக்குன்னா இப்படிதான் இருக்கும். நான் ரெண்டு வளையல் எடுத்துக்கிறேன், ரெண்டையும் ஒண்ணுக்கு ஒண்ணு இப்ப என்ன பண்ணிட்டேன், பர்பெண்டிகுலரா வச்சுட்டேன். பாருங்க, கரெக்டா பாத்துக்கோங்க. ஒண்ணு இப்படி இருக்கும், இன்னொன்னு இப்படி இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டேன். இதுதான் அவங்க சொல்றது, 2 coils are perpendicular to each other. இந்த காயில்ல பாஸ் ஆகிற கரண்டோட வேல்யூ கொடுத்திருக்காங்க I2I. ஆனா டைரக்ஷன் கொடுக்கல. டைரக்ஷன் கொடுக்கலன்னா நம்மளுக்கு ஃபேவரா நம்ம எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. நீ இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் மாத்தி பாரு, ஃபைனல் ஆன்சர் மாறாது. ஃபர்ஸ்ட் காயிலோட மேக்னெட், ஃபர்ஸ்ட் காயில் இப்படி இருக்கு, அதோட கரண்ட் டைரக்ஷன் நான் இப்படி போடுறேன். அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி வரும், இப்படி வரும். அப்ப B1 இப்படி இருக்கு, B1 இப்படி இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் காயில் எப்படி இருக்கு இப்ப பாருங்க. ஃபர்ஸ்ட் காயில் நான் எப்படி வச்சிருந்தேன், இது ஃபர்ஸ்ட் காயில் இப்படி இருக்கு, செகண்ட் காயில் இப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் காயிலுக்கு நான் வச்சு என்ன பண்ணிட்டேன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்குன்னு ப்ரிடிக்ட் பண்ணிட்டேன். இப்ப செகண்ட் காயில் எப்படி பாருக்கு, இப்படி இருக்கா, அதனால நான் இதை இப்படி வச்சுக்கிறேன். இதுல கரண்ட் டைரக்ஷன் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், நான் இப்படி போடுறேன். அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்கு. அப்ப B1 இந்த பக்கம் இருந்தது, B2 இப்படி இருக்கு. அப்ப ரெண்டு எப்படி இருக்கு, பர்பெண்டிகுலரா இருக்கு. ரெண்டு பர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னா அந்த பர்பெண்டிகுலரா இருக்கிற ரெண்டு பேரையும் வெக்டார் அடிஷன் பண்ணி ஃபைனல் ஆன்சர் எடுக்கிறதுக்கு நீங்க இந்த ஃபார்முலா யூஸ், இதான் பெஸ்ட் ஃபார்முலா. இப்ப இதே B1 B2 ஒரே டைரக்ஷன்ல தான் நான் ஆட் பண்ணிருக்கேன், ஆப்போசிட்ல இருந்தா நான் மைனஸ் பண்ணிருந்தேன். ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு பர்பெண்டிகுலரா இருக்கிறதுனால, பர்பெண்டிகுலர் கோணல் மணலா இருக்கு, டிஃபரெண்ட் ஆக்சிஸ்ல ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னா இதுதான் பெஸ்ட் ஃபார்முலா டு கெட் ஃபைனல் ஆன்சர். அப்ப ஃபைனல் ஆன்சர் B is equal to root of P ஸ்கொயர்டுக்கு பதில் B1 ஸ்கொயர்டு, Q ஸ்கொயர்டுக்கு பதில் B2 ஸ்கொயர்டு, 2B க்கு பதில் P1, சாரி P க்கு பதில் B1, Q க்கு பதில் B2, cos தீட்டா வேணும். தீட்டா என்னப்பா, எப்படி 90? முதல்ல இந்த இடத்துல இருக்கிற தீட்டானா என்னன்னு யோசிக்கணும். தீட்டானா என்ன, எந்த ரெண்டு வெக்டார் ஆட் பண்றியோ அதுக்கு அக்ராஸ் உள்ள ஆங்கிள் நேம் பண்ணலாம். நாம எதையும் ஆட் பண்றோம், B1 B2. B1 நம்ம யோசிச்ச டயக்ராம் லாஜிக் படி இப்படி இருந்தது, B2 இப்படி இருந்தது. அப்ப B1 இப்படி, B2 இப்படின்னா தீட்டா என்ன ஆகும், 90 தான் வரும். அதனால cos 90. cos 90 0ங்கிறதுனால இந்த போர்ஷனே 0 ஆயிரும். B2க்கு பதில் 2B1 இங்க போட்டா B1 ஸ்கொயர் பிளஸ் 4B1 ஸ்கொயர்னு வந்துடும். ஃபைனலா சால்வ் பண்ணா 5B1 ஸ்கொயர், ரூட்ல இருந்து வெளியே எடுத்துட்டா √5B1 முடிஞ்சிச்சு. அப்புறம் B1க்கு பதில் அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், அது டசன்ட் மேட்டர். கொஞ்ச நாள் கழிச்சு நீ எப்படி யோசிப்பனா, இந்த இடத்துல இருக்கல 90, இத பத்தி ரொம்ப ராங்கா யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். எப்படின்னா கொஸ்டின்ல பர்பெண்டிகுலர்னு ஒரு வேர்ட் இருக்கா, அதனால நீ 90 போட்டிருக்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சு. நம்ம அதனால 90 போடல, கொஸ்டின்ல பர்பெண்டிகுலர்னு சொல்லி இருக்கிறது ரெண்டு காயிலோட லுக் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு பர்பெண்டிகுலரா இருக்குன்னு சொல்றாங்க. நாம இந்த இடத்துல 90 எப்படி போட்டோம், இந்த ஃபார்முலால தீட்டா என்ன சொல்ல வருதோ அதை புரிஞ்சுக்கிட்டு போட்டிருக்கோம். இந்த ஃபார்முலால தீட்டானா என்ன, ஆங்கிள் பிட்வீன் தோஸ் டூ வெக்டார் we are going to add. அப்ப நான் B1 B2 ஆட் பண்ண போறேன். அப்ப B1 எப்படி இருக்கு, B2 எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நான் 90 போட்டேன். சும்மா லத்தாஜிக்கா போடணும். தீட்டா வரப்ப, ஏரியா வரப்பெல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த ஃபார்முலால தீட்டானா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த தீட்டா என்னன்னு கண்டுபிடிச்சு போடணும். சும்மா ஏனோதான்னு போடக்கூடாது. இப்ப உதாரணத்துக்கு நான் இப்ப இதே மாதிரிதான் ஏரியாலையும் கவனமா இருக்கும். இப்ப என்னோட ஏரியா கேட்கிறான், என்னோட ஏரியானா உடனே நீ ஏதோ ஒரு ஏரியாலாம் சொல்லிட முடியாது. நீ அடுத்து கிராஸ் கொஸ்டின் என்கிட்ட கேட்கணும். உங்க ஏரியானா நீங்க நிக்கிறப்ப உள்ள ஏரியாவா, உட்கார்றப்ப உள்ள ஏரியாவா, தூங்குறப்ப உள்ள ஏரியாவான்னு கேட்கணும். ஏன்னா ஒரு ஏரியா ஒரு மாதிரி. அப்ப ஏரியானா யாரோட ஏரியா,
தீட்டானா யாருக்கு அக்ராஸா உள்ள ஆங்கிள் அப்படின்னு கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நீ அந்த ப்ராப்ளத்துல எக்ஸிக்யூட் பண்ணி ஆன்சர் எடுத்து அதை ஃபில் பண்ணி ஃபைனலுக்கு போ. ஏனோ தான் போடக்கூடாது. இது இல்லாம இன்னும் சில பாயிண்ட் இங்க சொல்லிடுறாங்க. இப்ப சர்க்குலர் காயில்னா நம்பர் ஆஃப் டான்ஸ் வரும், லூப்னு சொன்னா டான் வராது. இதான் லூப்புக்கும் காயிலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். லக்கிலி இதுல காயிலுங்கிறாங்க, டான் கொடுக்கல, கொடுத்தா சேர்த்துக்கலாம். பட் காயில் லூப் இந்த ரெண்டுமே ஒரு இடத்துல வருதுன்னா லூப்ல என்ன இருக்காது, டான் இருக்காது. ஒரு ரவுண்டு தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஒரு ரவுண்ட் இருந்தாதான் அது லூப். டான்னா எத்தனை வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம், காயில்னா எத்தனை டான் வேணாலும் இருக்கலாம்னு அர்த்தம். இது அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரெண்ட். அதே மாதிரி நாம இங்க எடுத்திருக்கிற இந்த ரிசல்ட் சர்க்குலர் காயில் அட் சென்டர். சர்க்குலர் காயிலுக்கு பதில் செமி சர்க்குலர் காயில்னு சொல்லிட்டாங்கன்னா இன்டூ 1/2 போட்டுருக்கு. 3/4 சொல்லிட்டாங்கன்னா இன்டூ 3/4. குவார்டர் சர்க்கிள்னு சொன்னாங்கன்னா இன்டூ 1/4 போட்டு. அப்ப சர்க்குலர் காயிலோட ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு சர்க்கிள் ஃபார்மேட்ல இருக்கிற மித்த எல்லாருக்கும் நீ ஆன்சர் எடுத்து. செமினா 1/2, குவார்டர்னா 1/4. அப்ப 60 டிகிரி ஆஃப் சர்க்குலர் காயில்னு சொன்னா இப்ப என்னப்பா பண்ணு, எதாலப்பா மல்டிப்ளை பண்ணும்? 60 டிகிரி ஆஃப் ஆர்க் இல்ல சர்க்குலர் காயில்னு சொன்னா எதால மல்டிப்ளை பண்ணும்? 1/6 ஆல மல்டிப்ளை. செமி சர்க்குலருக்கு 1/2 நான் சொன்னேன்ல, உன் மூளை கன்வின்ஸ் ஆகுதுல, கன்வின்ஸ் ஆகாம எப்படி 1/2 யோசிச்சா 60 டிகிரிக்கு பிரச்சனை இருக்காது. எப்படி 1/2 செமி சர்க்கிள்னா? செமி சர்க்கிள்னா 180 டிகிரி பை 360. அப்ப 180 360 கேன்சல் ஆனா என்ன ஆகும்? 1/2. அப்ப 60 டிகிரி சர்க்குலர் காயில் 60 டிகிரி ஆர்க்னா என்ன பண்ணும்? 60 டிகிரி அவுட் ஆஃப் 360 போகும். அப்ப கேன்சல் பண்ணா 1/60. அப்ப இங்க பாயிண்ட் என்னன்னா, என்ன பாயிண்ட்? சர்க்குலர் காயிலோட சென்டருக்கு நீ ரிசல்ட் எடுத்துட்டதுனால அதுக்கடுத்து அவங்க என்ன போர்ஷன் விச் இஸ் லுக் லைக் சர்க்குலர் அப்படின்னு இருக்கோ அது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வச்சே ஃபார்முலாவை ரெடி பண்ணிக்கலாம். இதை மறந்துடக்கூடாது. கிளியரா? முடிச்சாச்சு. இப்ப அடுத்த கேள்வி போலாம். 4th கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டினும் தேர்ட் கொஸ்டின் மாதிரியே தான், ஆனா கொஞ்சம் யோசிக்கணும். A current loop consists of two identical semicircular parts, each of radius capital R, one lying in the xy plane and other in xz plane. If the current in the loop is I, the resultant magnetic field due to the two semicircular parts at their common center is. இப்ப எல்லாரும் போட பாருங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் சர்க்குலர் காயிலுக்கு என்கிட்ட ஃபார்முலா இருக்கு, μ0 Ni/2R. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுக்காதனால அதை விட்டுட்டான். மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார் செமி சர்க்குலர் காயில்னா இன்டூ 1/2 போட்டுடலாம். 2 காயில் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் காயிலோட ஃபீல்ட B1 எழுதுறான், செகண்ட் காயிலுக்கு B2 எழுதுறான். μ0 4 கான்ஸ்டன்ட், அதனால அதை அப்படியே வச்சுக்கிறான். 2 காயிலோட ரேடியஸும் சேம்னு சொல்லிட்டாங்க, அப்ப 2 இடத்துல R போட்டார். 2 காயிலையும் பாஸ் ஆகிற கரண்ட் ஸ்மால் ஐங்கிறாங்க, அதனால ஸ்மால் ஐன்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டார். அப்ப எனக்கு B1 B2 எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. பட் இந்த 2 காயில்ல ஒரு காயில் XY பிளேன்ல இருக்கு, இன்னொரு காயில் XZ பிளேன்ல இருக்கு. அப்படின்னா ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேட்கறாங்க. எப்ப ரிசல்டன்ட் கேட்டாங்களோ அப்ப நீ வெக்டார் அடிஷன் பண்ணணும். வெக்டார் அடிஷன் பண்ணா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் உனக்கு வேணும். மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வேணும்னா XYZ ஆக்சிஸ் பத்தி புரிஞ்சுக்கணும். இப்ப இதை நீங்க எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது Y, இது Z. சாரி, தப்பா சொல்லிட்டேன். இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த சைடு கீழே எக்ஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா இது ஒய்னு வரும், வெர்டிக்கல் வந்து Z. வாலோட கார்னர் போயிட்டீங்கன்னா XYZ கிடைச்சிடும். ஆன்லைன்ல இருக்கிறவங்க வாலோட கார்னர்ல இருந்து யோசிங்க, XYZ கிடைச்சிடும். எக்ஸ் இது. அப்படின்னா எக்ஸ்ல நின்னுக்கிட்டு, நான் இப்ப இது எக்ஸ்ன்னு சொல்லிட்டேன்னா எக்ஸ்ல நின்னுக்கிட்டு ஆன்டி கிளாக் வைஸ்ல திரும்பினா ஒய் கிடைக்கும். அப்ப நான் இங்க இருந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல திரும்பினா இதான் ஒய், அங்க இருந்து இப்படி திரும்பினா Z கிடைக்கும். நீ எக்ஸை எது வேணாலும் எக்ஸா எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இப்ப இதை எக்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல திரும்பினா இது ஒய், அங்கிருந்து திரும்பினா Z இந்த பக்கம் வரும். சோ ஒரு வாலோட கார்னர் போயிட்டா யூ கெட் XYZ மூணுமே கிடைக்கும். எதை வேணாலும் எக்ஸா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் YZ ஃபைனலைஸ் பண்ணும். நீ கிளாக் வைஸ்ல திரும்ப கூடாது. நம்மளுக்கு கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் இப்படிதான் ஃப்ரேம் ஆயிருக்கு பிசிக்ஸ்ல. இததான் எல்லாரும் குளோபலா ஃபாலோ பண்றோம். அப்ப அதே ஸ்கேல தான். இப்ப இது எக்ஸ்னா எது ஒய், உடனே வெர்டிக்கல் ஒய் நீ சொல்ல முடியாது, எது ஒய், இதோட ஆன்டி கிளாக் வைஸ் பார்க்கணும். அப்ப இது ஒய், அப்ப இசட் யாரு? வெர்டிக்கல் வந்து. அதான் சொன்னேன், இது எக்ஸ், ஒய் இப்படி பார்க்கணும், இசட் எப்படி அந்த மாதிரி பார்க்கணும். கிளியரா? இப்ப XY பிளேன்ல ஒரு காயில் இருக்கு. அப்ப XY பிளேன்னா என்ன வரும்னு யோசிச்சு பாருங்க. இது எக்ஸ், இது ஒய்னா அப்ப தரதான் என்னது?
XY பிளேன். அப்ப XY பிளேன்ல ஒரு காயில் இருக்கு. அதுல கரண்ட் இப்படி பாஸ் ஆகுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? கரண்ட் இப்படி பாஸ் ஆகுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்பர்ல இருக்கு. V1 அப்பர்ல இருக்கு. அப்புறம் YZ பிளேன்ல இன்னொரு காயில் இருக்கு. YZனா என்ன வரும்? இப்ப இது X, சாரி, இது வந்து Y, X, Y, Z. ஒரு காயில் XY பிளேன்ல இருக்கு, இன்னொரு காயில் XZ பிளேன் இருக்கு. YZ கிடையாது, XZ. அப்ப இது X, இது Zனா இன்னொரு காயில் இந்த சவுத்துல இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. அப்ப இதுல கரண்ட் இப்படி பாஸ் ஆகுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்கு. அப்ப ஏற்கனவே அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருந்ததுன்னா அப்பர்ல இருந்தது. இப்ப வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்குன்னா ரைட் சைட்ல இருக்கு. அப்ப ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்குன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலரா இருக்கு. பெர்பெண்டிகுலரா இருக்கிற ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட வெக்டார் அடிஷன் பண்ணி நீ ஃபைனல் ஆன்சர் எடுக்கணும்னா பெஸ்ட் ஃபார்முலா என்னன்னா இதான். √P² + Q² + 2PQ cos θ. ஆருக்கு பதில் பின்னு போட்டுக்கலாம். √P² பதில் B1², Q² பதில் B2², 2Pக்கு பதில் B1, Qக்கு பதில் B2. நான் ஆட் பண்ண வேண்டிய ரெண்டு வெக்டாருக்கு அக்ராஸா உள்ள ஆங்கிள் தான் தீட்டா. அது 90ன்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அதுக்குதான் இப்ப இவ்வளவு போராட்டம். XYனா என்ன, XZனா என்னன்னு. சில டீச்சர் இங்க ஒரு லாஜிக் சொல்லுவாங்க, இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. என்ன அப்படின்னா ரெண்டுலயும் X காமனா இருக்கு, கேன்சல் பண்ணிடு. அப்போ YZன்னு வருது. Yக்கும் Zக்கும் நடுவுல 90 டிகிரி இருக்கும், அதனால 90 போடுன்னு சொல்லுவாங்க. ஆன்சர் வருதுங்கிறதுக்காண்டி ஒரு எக்ஸ்பிளனேஷன்லாம் எடுக்க முடியாது. ரியல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போய் ஆன்சரை கேதர் பண்ணிக்கிறோம். ஆன்சர் இப்படி இருக்கா, அப்ப இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது ராங் தான். அது ஏத்துக்க மாட்டேன், நான் ஏத்துக்க மாட்டேன். நீ கரெக்டா வச்சு பாரு, வாலோட கார்னர் பேரு XYZ கிடைச்சிரும். XYல ஒரு காயில வை, XZல ஒரு காயில வை. அப்புறம் கரண்ட் ஒன் சாய்ஸ்க்கு மார்க் பண்ணு. தே டிடன்ட் சேவ் அபவுட் கரண்ட் டைரக்ஷன். அதனால நீ உன் இஷ்டத்துக்கு வை, B1 B2 எப்படி இருக்குன்னு பாரு. அதுக்கப்புறம் வெக்டார் அடிஷன் ஃபார்முலா ஃபாலோ. cos 90 0ங்கிறதுனால இந்த போர்ஷனே 0 ஆயிடும். நீங்க B2க்கு பதில் B1 போட்டா √2B1² வரும். ஃபர்தரா சால்வ் பண்ணா √2B1. கிளியரா? ஃபோர்த் கொஸ்டின். இது ரெண்டு ஒரே ஸ்டைல்பா. இந்த ரெண்டு கொஸ்டின்லயும் பாருங்களேன், ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேக்குறாங்க. இந்த மாதிரி ரிசல்டன்ட் வந்துருச்சுனாவே வெக்டார் அடிஷன் உள்ள வரும். ஃபர்ஸ்ட் ரெண்டு கொஸ்டின்லயும் ஒரு காயில் தான் இருந்தது. ஒரு காயில் இருந்தா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் பெருசா தேவைப்படும். ரெண்டு காயில் ரிசல்டன்ட் வந்தாதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் தேவைப்படும். சில நேரம் ரெண்டு காயில் வரும், ரிசல்டன்ட் வராது, ஒரு மாதிரி ரிலேஷன்ஷிப் மாதிரிலாம் போகும், அப்பெல்லாம் டைரக்ஷன் தேவைப்படாது. ஸோ எல்லா ப்ராப்ளத்துக்கும் டைரக்ஷன் தேவைப்படாது. அதே நேரத்துல எல்லா ப்ராப்ளத்துக்கும் தேவைன்னு சொல்லவும் முடியாது. எல்லாம் கலந்து கலந்து வரும். நான் ஒரு 10, 9, 10 ப்ராப்ளம் ஃப்ரேம் பண்ணிருக்கேன். எல்லாம் ஒரு வெரைட்டியா பண்ணிருக்கேன். எல்லா ப்ராப்ளத்திலையும் ஏதோ ஒரு புது ஐடியா கிடைக்கும். பேஸ்ட் ஆன் தட் கம்ப்ளீட் ஐடியா கிடைக்கிற மாதிரி பண்ணிருக்கேன். சும்மா ஏனோ தானே டம்மியாலாம் ப்ராப்ளம்ஸ் போடல. எல்லா லெசன்லயும் அப்படிதான். இந்த லெசன்ல ரொம்ப சின்சியரா தான் ஒர்க் பண்ணிருக்கேன். அடுத்த கொஸ்டின் எடுங்க, 5th கொஸ்டின் எடுங்க. நோ நீட்னு போட்டுருங்க. முதல்ல இந்த கொஸ்டின் இந்த லெசனுக்கானது கிடையாது, அடுத்த லெசனு. ரெண்டாவது, அப்படி இந்த லெசனுக்கானதா இருந்தாலும் நான் தப்பா சால்வ் பண்ணிருக்கேன். அதனால நீ அதை பார்க்கவே பார்க்காத, நோ நீட்னு போட்டு அடுத்த லெசன்ல இந்த கொஸ்டினை சேர்த்துட்டான். அதனால நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 6th கொஸ்டின் எடுத்துக்க. Two circular coils, 1 and 2, are made from the same wire, but the radius of first coil is twice that of second coil. What is the ratio of potential difference applied across them so that the magnetic field at their center is same? கவனிங்க, ரெண்டு சர்க்குலர் காயிலோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சென்டர் சேம்னு சொல்லிட்டாங்க. சர்க்குலர் காயிலோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சென்டர் கால்குலேட் பண்றதுக்கு இதான் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் காயிலோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் செகண்ட் காயிலோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேம்னு சொல்லிட்டதுனால நடுவுல ஈக்குவல் போட்டேன். கொஸ்டின்ல நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இல்ல, அதனால விட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் டேட்டா μ0, அது கான்ஸ்டன்டா, அதனால அப்படியே எழுதிக்கிறேன். ரெண்டாவது டேட்டா 2, அதுவும் நம்பர் அப்படியே வச்சுக்கலாம். மூணாவது டேட்டா ரேடியஸ், செகண்ட் காயிலோட ரேடியஸ் நான் R2ன்னு போடுறேன். கொஸ்டின்ல ஒரு க்ளூ கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் காயிலோட ரேடியஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா செகண்ட் காயில் மாதிரி 2 டைம்ஸ்ங்கிறாங்க. அப்ப இங்க 2R2ன்னு போட்டுடலாம். கொஸ்டினை ரீட் பண்ணி தான் போடுறேன். கரண்ட்டை பத்தி எந்த க்ளூவும் கொஸ்டின்ல இல்ல. அப்படி இல்லைன்னா நீங்க I1 I2ன்னு போட்டுக்கோ. எதுவும் சொல்லல, அதனால ரெண்டு காயிலையும் சேம் கரண்ட் நீயா போட்டுறாத, அது பெரிய தப்பு, ஏத்துக்கவே முடியாது. சேம் கரண்ட்னா உங்க சொல்லணும்.
சொல்லலைன்னா டிஃபர் ஆயிருக்குன்னு தான் அர்த்தம். அதை புரிஞ்சுக்கிட்டு நீயாவே சிம்பிள்ஸ் போட்டுரு. மியூனா 2 கேன்சல், R2 கேன்சல், கிராஸ் மல்டிப்ளை பண்ணா I1 is equal to 2I2 வந்துடும். பட் டார்கெட் கரண்ட் ரிலேஷன்ஷிப்போ கரண்ட் ரேஷியோ கிடையாது. என்ன ரேஷியோ கேட்டிருக்காங்கன்னா பொட்டன்சியல் டிஃபரன்ஸோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. பொட்டன்சியல் டிஃபரன்ஸ்னா வோல்டேஜ். ஓம்ஸ்ல அப்படி வோல்டேஜோட ஃபார்முலா கரண்ட் இன்டூ ரெசிஸ்டன்ஸ். ஆல்ரெடி ரேடியஸ் ஆஃப் சர்க்குலர் காயிலுக்கு கேபிட்டல் ஆர்னு ஒரு சிம்பிள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இந்த சாப்டர்ல. அப்ப ரெசிஸ்டன்ஸையும் கேபிட்டல் ஆர்னு போட்டா சிம்பிள் கன்ஃபியூஷன் என்ன ஆயிரும் வந்துரும். அதனால RESன்னு எழுதியிருக்கேன். ரேஷியோங்கிறதுனால 2ஆ பிரிக்கிறாங்க. நடுவுல 2 டாட் வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் காயிலோட பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் I1 ரெசிஸ்டன்ஸ் 1 எழுதலாம். செகண்ட் காயிலுக்கு I2 ரெசிஸ்டன்ஸ் 2 எழுதிடலாம். I1 I2 ரிலேஷன்ஷிப் இருக்கு. சோ அதுல பிரச்சனை கிடையாது. ரெசிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் எடுத்துட்டா சூப்பரா இருக்கும். சர்க்குலர் காயிலோட ரெசிஸ்டன்ஸ் வேணும், காயிலோட ரேடியஸ் 6. யாரா இருந்தாலும் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தி பெஸ்ட் ஃபார்முலா என்னன்னா ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ρL by A by ஓம்ஸ் லா. இதுதான் பெஸ்ட் ஃபார்முலா. சர்க்குலர் காயில பிரிச்சுட்டா நீளமான ஒயரா மாறிடும். அவனோட லென்த் இங்க போடணும். சர்க்கம்ஃபரன்ஸ் தான் லென்த்தா மாறும். அதனால நீங்க லென்த்துக்கு பதில் என்ன பண்ணிடலாம்னா சர்க்கம்ஃபரன்ஸ் போட்டுடலாம். இந்த ஏரியா இந்த ஃபார்முலா படி ஒயரோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா. அதனால நீ அதை அப்படியே மெயின்டைன் பண்ண. உன் மூளை எப்படி வேலை செய்யணும்னா சர்க்கிளா உடனே ஏரியாவுக்கு பதில் πr² போட சொல்லும். போட்டுறாத. πr² போட்டா அதை ஆக்குப்பை பண்ற ஏரியாவை மீன் பண்ணும். இந்த ஃபார்முலால இருக்கிற ஏரியா ஆக்குப்பை பண்ற ஏரியாவை டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஏரியா என்ன நம்ம எப்படி படிச்சிருக்கோம் ஓம்ஸ்லால ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் படிச்சிருக்கோம். எப்படி இதை புரிஞ்சுக்கிறோம்னா இந்த ஒயரை பிரிச்சுட்டா ஸ்ட்ரைட் லைனா மாறுது. ஸ்ட்ரைட் லைனா மாறினா இந்த பேனா மாதிரி வந்துடும் ஒயர். அப்புறம் இந்த பேனாவை இப்படி திருப்புங்க. இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் தான் இங்க போடணும். இத பத்தி கொஸ்டின்ல எதுவும் சொல்லல. சொல்லாத ஒரு விஷயத்த நீயா ஏதாவது பண்றேன்னு பண்ணி சொதப்பிடாது. சர்க்கிள் வந்துருச்சுனாவே ஏரியாவுக்கு பதில் πr² போடுறது, ஸ்கொயர் வந்துருச்சுன்னா ஏரியாவுக்கு பதில் சைட் ஸ்கொயர்னு எழுதுறது. இதெல்லாம் என்ன அப்படின்னா முட்டாள்தனமான திங்கிங். நான் அதுக்குதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதை பத்தி பேசினேன். என்னோட ஏரியா கேட்டா ஏதோ ஒரு ஏரியா சொல்லக்கூடாது. நான் உட்கார்ற ஏரியாவா நிக்கிற ஏரியாவான்னு தெளிவா கேட்டுட்டு தான் சொல்லணும். அதே மாதிரி இங்க ஏரியா வந்துருச்சுன்னா ஏதோ ஒரு ஏரியா போட்டுறக்கூடாது. இது யாரோட ஏரியா? ஒயரோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா. கிராஸ் செக்ஷன்னா என்ன? ஒயரை கட் பண்ணி கிராஸா எப்படி இருக்குன்னு பார்த்து ஏரியா போடும். அது நம்மளுக்கு இந்த கொஸ்டின்ல தேவையே இல்லை. அப்ப எனக்கு இங்க ஒரு சூப்பர் க்ளூ கிடைக்குது. என்ன க்ளூனா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஒயரும் ரேடியஸ் ஆஃப் ஒயரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஏன்னா ρ2π ஏரியாலாம் என்ன கான்ஸ்டன்ட். அப்ப இந்த க்ளூ அப்படியே அங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்ப I1க்கு பதில் I1 எழுதுறேன். ரெசிஸ்டன்ஸ் 1க்கு பதில் ரேடியஸ் 1, I2க்கு பதில் I2, ரெசிஸ்டன்ஸ் 2க்கு பதில் ரேடியஸ் 2ன்னு போட்டலாம். I1 கொஸ்டின்ல 2 சாரி I1 நம்ம ஆல்ரெடி 2I2ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். R1க்கு பதில் 2 டைம்ஸ் ஆஃப் R2ன்னு போட்டலாம். இது கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. I2 R2 ரீடைன் பண்றேன். கேன்சல் பண்ணிட்டா 4:1. இதான் ஃபைனல். நான் கொஞ்சம் நோட்ஸ்ல இந்த ரெசிஸ்டன்ஸ் இப்படி சிம்பிளா எழுதாம டீடைல்டா பண்ணிருப்பேன். R2 is equal to 2R1 அப்படின்னு டீடைல்டா பண்ணிருப்பேன். அப்படியும் பண்ணலாம், இப்படி ஈஸியாவும் புரிஞ்சுக்கு. ஏரியா விஷயத்துல சொதப்பிடாது. ஏரியாவை நீ கேஷுவலா போட்டுறாது. நீ யோசி ஏரியானா என்ன யோசி, வேற என்ன உனக்கு வேலை? எதையுமே யோசிக்காம பண்றது எப்படி நல்லா இருக்கும்? எல்லா இடத்துலயும் யோசிச்சு பண்றதா ஒரு டிஃபரெண்டான ப்ராப்ளம். ஏன்னா கொஸ்டின் படிக்கிறப்பே நம்மளுக்கு ஒரு பதட்டம் வரும். பொட்டன்சியல் டிஃபரன்ஸ்ங்கிறாங்களே ஓம்ஸ்ல வருது உள்ள அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன். கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஒயர் வழியா கரண்ட் பாஸ் ஆகணும்னா நீ பேட்டரி கொடுத்துதானே ஆகணும். அப்ப பேட்டரியோட ரேஷியோ கேட்டாங்கன்னா கண்டுபிடிக்க வேண்டியதானே. இதுல என்ன கஷ்டம் இருக்கு? அதான் இங்க பண்ணிருக்கும். ரெண்டாவது 2 காயில் வந்துருச்சா, அப்ப ப்ரீவியஸ் கொஸ்டினோட ரிலேட் பண்ணி குழப்பிக்குவேன். போன தடவை 2 காயில் வந்தப்ப ரிசல்ட்னு ஒண்ணு கண்டுபிடிச்சோமே இங்க பண்ணல அப்படின்னு வரும். இங்க அப்படி இல்ல. லாஸ்ட் டைம் நான் ஒரு காயில் நீ ஒரு காயில், ஓவரால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நான் வெக்டார் அடிஷன் எல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. இங்க அப்படி இல்ல. நான் ஒரு காயில் நீ ஒரு காயில், சில டேட்டா எனக்கும் உனக்கும் ஈக்குவலா இருக்கு, சில டேட்டாஸ் எனக்கு உனக்கும் அன்ஈக்குவலா இருக்கு. இப்படி ஃப்ரேமா இருக்கு. ரிலேட் பண்ணிருக்காங்க. ஒன்னே என்னையும் மெர்ஜ் பண்ணணும். உனக்கும் எனக்கும் எப்படி இருக்கு? நான் இப்படி இருக்கேன், நீ அப்படி இருக்க, நீ இப்படி இருக்க, நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு ரிலேஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் டைரக்ஷன் தேவைப்படும். இதெல்லாம் வெக்டார் அடிஷன். கிளியரா? டிக் பண்ணுங்க. 7th கொஸ்டின். 6th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. 7th கொஸ்டின் எடுங்க.
Due to the flow of current in a circular loop of radius capital R, the magnetic induction produced at the center of the loop is B. The magnetic moment of the loop is. கவனிங்க, மேக்னெட்டிக் மூமெண்ட் கேட்டிருக்காங்க. மேக்னெட்டிக் மூமெண்ட் தான் லாஸ்ட் வீக் சாட்டர்டே நாம ஆரம்பிச்ச இடம். போல் ஸ்ட்ரென்த், மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட், இப்படிதான் போன வாரம் சாட்டர்டே படிக்க ஆரம்பிச்சோம். எப்படின்னா அனலாகி படி படிக்க ஆரம்பிச்சோம். எலக்ட்ரிக் டைபோல் மாதிரியே மேக்னெட்டிக் டைபோல், எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் மாதிரியே மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் அப்படின்னு படிக்கிறப்ப மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்டோட ஒரிஜினல் ஃபார்முலா எஸ்ஐ யூனிட், அதை வச்சு ஒரு டூப்ளிகேட் ஃபார்முலா ரெடி பண்ணும். நான் அப்படி டூப்ளிகேட் ஃபார்முலா ரெடி பண்றப்பே சொன்னேன், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஆனா வேற வழி இல்ல, மேக்னெட் படிக்கிறது கஷ்டமா இருக்கிறதுனால இந்த மாதிரி ஃபார்முலாஸ் ரெடி பண்ணிக்கலாம்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன். டூப்ளிகேட் ஃபார்முலா தான் லேட்டரா அதிகமா பயன்படும் சொன்னேன். சோ நீ அந்த இடத்துல படிக்கிறதோட சரி, அதுக்கப்புறம் எல்லா இடத்துலயும் மேக்னெட்டிக் மூமெண்ட்னா 99.99% டூப்ளிகேட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண முடியும், விச் இஸ் கரண்ட் இன்டு ஏரியா. ஓகே தானே? இப்ப கரண்ட்டுக்கு பதில் என்ன போடணும் அப்படின்னு யோசிக்கணும். கொஸ்டினோட பிகினிங்ல இருந்து எண்டு வரை செமையா சொல்லியிருக்காங்க. ஒரு சர்க்குலர் காயில கரண்ட் பாஸ் ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சென்டர் இஸ் பிங்கிறாங்க. சர்க்குலர் காயிலோட சர்க்குலர் லூப்போட மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சென்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? மியூ நாட் ஐ பை 2r. லூப்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வராது, அதனால விட்டுட்டோம். இப்ப இதுல பிங்கிறது ஒரு டேட்டா. ஒரு சர்க்குலர் காயிலோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சென்டர் அப்படின்னு சொன்னா அது டேட்டா கிடையாது. சென்டர் இஸ் பி அப்படின்னு சொன்னா அது டேட்டா. டேட்டானா அது நம்பராவும் இருக்கலாம், சிம்பிளாவும் இருக்கலாம். இங்க சிம்பிளா இருக்கு. இதுல இருந்து ஐ கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? பி இன்டூ 2r பை மியூ நாட்னு வந்து இதை இங்க ஃபில் பண்ணுங்க. என்ன வரும்? பி இன்டூ 2r பை மியூ நாட். இந்த ஃபார்முலால உள்ள ஏரியா சர்க்குலர் காயில் ஆக்குபை பண்ற ஏரியாவை பத்தி பேசும். ஆக்குபை பண்ற ஏரியாவை நீ என்ன பண்ணிக்கலாம்? πr ஸ்கொயர் ஈஸியா பண்ணுங்க. இதுதான் இந்த கொஸ்டின்ல மேக்னெட்டிக் மூமெண்ட்டை உள்ள எடுத்துட்டு வரும். ஏன்னா எனக்கு அடுத்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், அதுல மேக்னெட்டிக் மூமெண்ட் வரும். அப்ப அங்க போய் நான் மேக்னெட்டிக் மூமெண்ட்டை பத்தி சொல்றப்ப அந்த கொஸ்டினும் லென்த்தி, மேக்னெட்டிக் மூமெண்ட்டை பத்தி பேசுறப்ப இன்னும் லென்த்தியா மாறிடுங்கிறதுனால மைல்டா மேக்னெட்டிக் மூமெண்ட்டை உள்ள கொண்டு வந்திருக்கேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, மேக்னெட்டிக் மூமெண்ட்டுக்கு நம்ம லெசன் ஃபுல்லா பெஸ்ட் ஃபார்முலா டூப்ளிகேட் ஃபார்முலா. டிக் பண்ணிருங்க. அடுத்த கொஸ்டின் 8th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் போட்டுருங்க. The dipole moment of a circular loop carrying a current I is M and the magnetic field at center of the loop is B1. When the dipole moment is doubled by keeping the current constant, the magnetic field at the center of loop is B2. The ratio B1 by B2 is. சம கேள்விப்பா. ரெண்டு டேர்மை பத்தி சைமல்டேனியஸா பேசுறாங்க. ஒரு டேர்ம் மேக்னெட்டிக் மூமெண்ட், ஃபார்முலா கரண்ட் இன்டு ஏரியா. சர்க்குலர் காயிலுங்கிறதுனால ஏரியாவுக்கு பதில் πr ஸ்கொயர். இன்னொரு டேர்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சென்டர் ஆஃப் சர்க்குலர் காயில், ஃபார்முலா மியூ நாட் ni பை 2r. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பத்தி பேசல, அதனால அதை விட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல மேக்னெட்டிக் மூமெண்ட் எம்ங்கிறாங்க, கரண்ட் ஆஃப் தட் சர்க்குலர் காயில் ஐன்ட்டாங்க. ரேடியஸ் பத்தி பேசவே இல்லை, அதனால நான் R1 போட்டுக்கிறேன். நோட்ஸ் பார்க்காதீங்க, போர்டை பாருங்க. அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சென்டர் என்ன அப்படின்னா B1. அப்ப இந்த டேட்டா எல்லாத்தையும் இங்க அப்டேட் பண்ணி B1 கண்டுபிடிங்க. அப்ப மியூ நாட் ஐ பை 2 இன்டூ R1. இது முதல் சிச்சுவேஷன். செகண்ட் சிச்சுவேஷன்ல மேக்னெட்டிக் மூமெண்ட்டை டபுள் பண்ணிட்டாங்க. கரண்ட் ஆனா மாத்தல, அப்ப லாஸ்ட் டைம் ஐனா இப்பயும் ஐ தான். செகண்ட் சிச்சுவேஷன்ல ரேடியஸ் பத்தி எதுவுமே சொல்லல, அப்படின்னா நீ R2 சிம்பிளை மாத்திரு. சொல்லலைனாலே சிம்பிளை மாத்திடணும். சொன்னா சொன்னதை ஃபாலோ பண்ணு. அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சென்டர் ஆஃப் சர்க்குலர் காயில் B2ங்கிறாங்க, அதனால B2ன்னு எழுதிட்டு இந்த டேட்டா வச்சு B2 அப்டேட் பண்ணுங்க. என்ன வரும்? மியூ நாட் ஐ பை 2r2. இந்த B1க்கும் B2க்கும் ரேஷியோ கேட்டிருக்காங்க, அதனால நடுவுல 2 டாட். மியூ நாட் I2 கேன்சல். ரேடியஸ் ரிலேஷன்ஷிப் எடுத்துட்டா ஆன்சர் வரும். அதை எடுக்கிறதுக்கு தான் இந்த க்ளூ கொடுத்துருக்காங்க. இதுல இருக்கிற M அப்படியே இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. அப்ப 2 இன்டூ எம்முக்கு பதில் I பை R1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு I பை R2 ஸ்கொயர். I இன்டூ பை கேன்சல். அப்படியே ரூட் எடுங்க. அப்ப √2 R1 இஸ் ஈக்குவல் டு R2. அப்ப R2க்கு பதில் √2 R1 அதுல சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. அப்ப 1 பை R1 ரேஷியோ 1 பை R2க்கு பதில் √2 R1. R1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா √2 ரேஷியோ.
கொஸ்டின் உன்னை பயமுடுத்தும், அதனாலதான் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா கொஸ்டினோட ஃபைனல் லைன் வர்ற வரையும் டேட்டாவா தான் இருக்கு. எம் கரண்ட் ஐ, அப்ப B1, நான் எம் டபுள் பண்ணிட்டேன், அதே கரண்ட் அப்ப B2 அப்படின்னு அது வரையும் என்ன ஆகுது, டேட்டா தான் வருது. சுருக்கமா இல்ல விலாவரியா இருக்கு. சுருக்கமா இல்ல விலாவரியா இருக்குன்னா என்ன அர்த்தம், யாரோட எம் யாரோட பின்னு தெளிவா சொல்றாங்க. சர்க்குலர் காயில் திருப்பி சொல்றாங்க. அதனால கொஞ்சம் வளவலன்னு இருக்கிறதுனால லைட்டா டிஸ்டர்ப் ஆகுற ஃபீல் வரலாம். பட் படிச்சாச்சுன்னா வராது. நீங்க பாருங்களேன், நான் எல்லா ப்ராப்ளத்திலயும் ஒரு ஸ்டைல் எடுத்துட்டு வந்துட்டே இருப்பேன். ஏதோ ஒண்ணு புதுசா சொல்றதுக்கு, ஒரே மாதிரி இல்லாத மாதிரி ஏதாவது கத்துக்கிற மாதிரி பண்ணிருப்பேன். முடிஞ்ச வரையும் இந்த நோட்ஸ் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கும். 80 ப்ராப்ளம் வரும். 80 ப்ராப்ளமே நம்மளுக்கு என்னது, எதையாவது கத்து கொடுக்கும். ஓகே, இதனை அடுத்து எடுங்க. கொஸ்டின் நம்பர் 9. இது நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாதிரி தான்ப்பா. One of the two identical conducting wires of length L is bent in the form of circular loop and the other one into a circular coil of n identical turns. If the same current is passed in both, the ratio of magnetic field at the center of loop BL to that the center of coil BC, that is BL by BC will be. இப்ப எல்லாரும் போர்ட பாருங்க, யாரும் நோட்ஸ் பார்க்காதீங்க. ரெண்டு ஐடென்டிக்கல் ஒயர் இருக்கு. அப்ப இந்த ஒயரோட லென்த் எல்னா ஐடென்டிக்கல்னா அப்ப இன்னொரு ஒயரோட லென்த் என்னது, எல் தான். இத சர்க்குலர் லூப்பா மாத்துறாங்க. நானா இந்த லூப்போட ரேடியஸா ஆர்எல்னு போட்டுக்கிறேன். சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு பிஎல்ங்கிறாங்க. என்னப்பா ஃபார்முலா வரும், மியூ நாட் பாஸ் ஆகிற கரண்ட் ஐன்ட்டாங்க, I by 2RL. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வராது, ஏன்னா லூப்புக்கு டர்ன் என்னது. இன்னொரு சிச்சுவேஷன்ல என்ன பண்றாங்கன்னா, இதே மாதிரியான ஒரு ஒயரை என் டேனா சுத்திட்டாங்க. அப்ப அது யாருப்பா, சர்க்குலர் காயில். எத்தனை டேனு, என் டேனு. அதே கரண்ட் தான் பாஸ் ஆகுது. இதோட ரேடியஸ் நான் ஆர்சின்னு போட்டுக்கிறேன். இதோட சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் பிசிங்கிறாங்க. என்னப்பா ஆன்சர் வரும், மியூ நாட் NI by 2RC. கரெக்டா? இப்ப இந்த பிஎல்லுக்கும் பிசிக்கும் ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்ப பிஎல் பை பிசி இஸ் ஈக்குவல் டு, பிஎல்லுக்கு மியூ நாட் I by 2 into RL. ரேஷியோ போட்டா என்னப்பா ஆகும், டேர்ம்ஸ் இன்டர்சேஞ்ச் ஆயிரும். அப்ப 2RC மேல போயிரும், கீழே என்ன ஆயிரும், மியூ நாட் NIன்னு வந்துடும். மியூ நாட் I கேன்சல், 2 கேன்சல், ரிமைனிங் அப்படியே இருக்கு. நீ RL RC ரேஷியோ எடுத்துட்டா ஆன்சர் வந்துடும். இந்த ஒயரை தானே வட்டமா மாத்தின, அப்ப லென்த் இஸ் ஈக்குவல் டு என்னது, சர்க்கம்ஃபரன்ஸ் எழுதிடலாம். அதே ஒயரை தானே n ரவுண்ட்ஸா மாத்திருக்க, அப்ப லென்த் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், n into 2πRC. ரெண்டுமே ஐடென்டிக்கல் லென்த் தானே, அப்ப நீ ரெண்டு லென்த் ஈக்குவேட் பண்ணலாம். அப்ப என்ன ஆகும், 2πRL is equal to n into 2πRC வந்துடும். 2π கேன்சல். அப்ப R suffix L will become as n into R suffix C. அது அப்படியே இங்க ஃபில் பண்ணுங்க. அப்ப BL by BC is equal to, நியூமரேட்ல RC இருக்கு, ரீடைன். டினாமினேட்ல RL இருக்கு, அதுக்கு பதில் NRCன்னு எழுதிக்கலாம். இந்த n ரீடைன் பண்றேன், கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1/S. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் தான். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா, ஒரே இதை பிரிச்சுட்டு ரெண்டா சுத்தணும். இதுல என்ன சொல்றாங்க, ரெண்டு ஒயர் எடுத்துக்கிட்டு இவனை ஒரு தடவை சுத்து, இவனை n டைம் சுத்து அப்படிங்கிறாங்க. சம் ஃபீல்டோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. டிக் பண்ணிருங்க. 10th கொஸ்டின். What is the magnetic field at the center of loop shown in figure? இந்த மாதிரி ஒரு டயக்ராம் இருக்கு. லூப்போட சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னன்னு கேக்குறாங்க. பேட்டரியில இருந்து சம் கரண்ட் டெலிவர் ஆகும். அந்த கரண்ட் இங்க வந்து ரெண்டா பிரியும். ப்ராபப்ளி இது ஐனா எப்படிப்பா டிவைட் ஆகும், ஈவனா தான் டிவைட் ஆயிருக்கும். ஏன்னா மேல ஒரு செமி சர்க்குலர் பார்ட் இருக்கு, கீழே ஒரு செமி சர்க்குலர் பார்ட் இருக்கு. அப்ப என்ன ஆகும், எனக்கு I/2. இப்ப இந்த செமி சர்க்குலர் பார்ட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிப்போம். அதை B1 எழுதுறா. என்னப்பா வரும், மியூ நாட் கரண்ட்டுக்கு பதில் I/2/4R. அதே மாதிரி இவனோட ரிசல்ட் கண்டுபிடிக்கணும், அதை B2ன்னு எழுதுறா. என்னப்பா வரும், மியூ நாட் I/2/4Rன்னு இதே தான் வரும். ரெண்டு ஈக்குவலா இருக்கும். சரி, இப்ப உங்களுக்கு ஓவரால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் O கேட்டிருக்காங்க.
மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் ஓ அட் சென்டர் இப்படி எல்லாம் சொல்லிட்டாங்கன்னா ரிசல்டன் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ரிசல்டன் கண்டுபிடிக்கணும்னா நீ வெக்டார் அடிஷன் பண்ணணும். வெக்டார் அடிஷன் பண்ணா உனக்கு டைரக்ஷன் வேணும். டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். அப்ப கரண்ட்டுக்கு ஃபேவரா 4 விரல வச்சுட்டா ஃபர்ஸ்ட் செமி சர்க்குலர் பார்ட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டு தி போர்டா இருக்கு. கரண்ட்டுக்கு பதிலா 4 விரல வச்சுட்டோம்னா செகண்ட் செமி சர்க்குலர் பார்ட்டுக்கு எப்படி இருக்குன்னா அவுட் ஆஃப் போர்டா இருக்கு. அப்ப ரெண்டு எப்படி இருக்கு? ஆப்போசிட்ல இருக்கு. ஆப்போசிட்ல இருந்தா நீ மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணா ஆன்சர் என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். ஏன்னா ரெண்டு பி எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. அதனால சிம்பிளா ஆன்சர் 0ன்னு எழுதிட்டு ரெஃபர் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் அண்ட் திங்க்னு போட்டிருப்ப. நீ திங்க் பண்ணிக்கோ. உனக்கு டவுட் வந்துச்சுன்னா வந்து கேளு. முடிஞ்சிருச்சா? இப்படியே நீங்க பேஜ டர்ன் பண்ணிட்டே போனீங்கன்னா 35 கொஸ்டினுக்கு அப்புறம் 35, 36 கொஸ்டினுக்கு அப்புறம் ஒரு டேபிள் ஒண்ணு வரும். அந்த டேபிள் இருக்கு. முப்பத்தி ஆறாவது கொஸ்டினுக்கு அப்புறம் இந்த டேபிள் இருக்கும். இந்த டேபிள் இருக்கு. இதுல சீரியல் நம்பர் 4 போங்க. அதுக்கு பக்கத்துல எழுதுங்க ரெஃபர் ப்ராப்ளம் நம்பர் 10ன்னு போடுங்க. ரெஃபர் ப்ராப்ளம் நம்பர் 10ன்னு போடுங்க. ஏதாவது இந்த டயக்ராம் தான். அப்புறம் சீரியல் நம்பர் 9 போங்க. அதுல ரெஃபர் ப்ராப்ளம் நம்பர் 3ன்னு போட்டுருங்க. நான் உனக்கு பேங்கிள் வச்சு சொன்னது இந்த செட்டப், இந்த லாஜிக். ரெண்டு காயில் உனக்கு எப்படி இருக்குன்னா கான்சென்ட்ரிக்கலி பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் இருக்கு. கவனிங்கப்பா. ஆல்மோஸ்ட் நீ ஸ்கூல்ல இந்த இன்டகிரேட்டட் பேட்ச் மாதிரி எடுத்தேன்னா இந்த இந்த டாபிக் வரப்போ கொஞ்சம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய போடுவாங்க. அப்படி போடுறப்போ ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இதுல இருக்கிற எல்லா ஃபார்முலாவையும் மனப்பாடம் பண்ணிட்டோம், இது வந்துச்சுன்னா இந்த ரிசல்ட்டை போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம அப்படி பண்ண போறது இல்லை. இந்த டேபிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். அப்படின்னா இந்த டேபிள்ல இருக்கிற எல்லாத்துக்கும் உள்ள ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இந்த டேபிளை தாண்டி உள்ள இருக்கும். உள்ள மேபி இந்த டேபிளுக்கான ப்ராப்ளம்ஸ் இல்லைன்னா டேபிள்லயே வந்து லேட்டரா நம்ம என்ன பண்ணுவோம், ஒர்க் பண்ணிடுவோம். இதான் பிளான். அப்ப இந்த டேபிளை நம்ம உருவாக்கணும், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இதான் பிளான். பண்ணிட்டோம்னா இந்த செக்மெண்ட் சூப்பரா முடியும். மொத்தம் 4 கிளாஸ் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஒரு பார்ட் முடிச்சிருக்கோம். நாளைக்கு இன்னொரு டிஃப்ரெண்டான ஒரு ட்ராக், இன்னைக்கு படிச்ச தியரி எல்லாம் ரீவைண்ட் பண்ணிட்டு நாளைக்கு டிஃப்ரெண்டான ஒரு ட்ராக் பார்க்கணும். ஸோ அதே தான் 12 to 1:30 கிளாஸ். பட் நாளைக்கு ஒரு 10 minutes 15 minutes முன்னாடியே கிளாஸ் முடிஞ்சிடும். சின்ன டைட்டில் தான். உனக்கு 1.5 மணி நேரம் நாளைக்கு டெஸ்ட் டைம். ஏன்னா என்சிஆர்டி டைம். அதனால நீங்க 1:15க்கு டெஸ்ட் ஆரம்பிக்கிறீங்கன்னா 2:45 வரை நீங்க என்ன பண்ணிக்கலாம், டெஸ்ட் எழுதிக்கலாம். எப்ப ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப இருந்து 1.5 மணி நேரம். ஓகே, கிளாஸ் ஒரு 10 minutes கண்டிப்பா ஏர்லியரா முடியும். ஓகேவா? ஸோ முடிச்சாச்சுப்பா. இதோட இன்னைக்கு ஓவர். மிச்சம் நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கிறவங்க லாக் அவுட் ஆயிக்கலாம்.